ரைட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது பிள்ளைகள் குணமுறை அரசியல் அமைப்பின் பிரதேச வாரி பேசுவோம். இப்போ நாங்கள் இந்த காலத்துவத்தில் வந்துட்டு இறுதியான பகுதி வந்துட்டு டொனமுறை அரசியல் அமைப்புன்னு சொல்லக்கூடிய பகுதி. இப்போ காலத்துவ அரசியல வந்துட்டு இறுதி என்று சொல்லக்குள்ள நாங்கள் 47 தோல்வெறியும் சேர்த்து தான் நாங்கள் பார்ப்போம். அப்ப சோல்பெரி வரைக்கும் தான் இறுதியான பகுதி. அப்ப நாங்க ஏனென்றா காலத்துவ அரசின் ஆரம்ப அந்த அரசியல் விளைவுகள்ல முக்கிய கட்டம் தான் நாங்க டொனமூர் வரைக்கும் பார்க்குது. இப்ப டொனமூர்ல இருந்து நாங்க ஒரு அடித்தளம், ஒரு பாராளுமன்ற ஒரு அடித்தள அமைப்பு தான் இந்த டொனமூர். அப்ப அதுல வந்துட்டு நாங்க முக்கியமான அம்சங்கள் எல்லாம் நாங்க பார்த்துட்டு வந்துருக்கோம். அதுல இப்ப பிரதேச வாரிப்பின தொகுதியில் இருக்கும். இப்ப இதுக்கு அடுத்து நாங்க பார்க்க போறது இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்துக்கிட்டு இதுக்கு பிறகு உள்ளது காரியதர்சி தேசாதிபதி, அதே போல பொதுச்சேவை ஆணைக்குழு. நீதி சேவை ஆணைக்குழு நான் நோட்ஸ்ல உங்களுக்கு தந்திருக்க மாட்டேன். ஏன்னா அதுக்குரிய நோட்ஸ் வந்துட்டு அது உங்களுக்கு சின்ன கொஞ்சமான சில பகுதின்றதால நான் அதை தரல. இப்ப அந்த நோட்ஸை நான் என்ன செய்ய போறேன்னா உங்களுக்கு திரும்ப அனுப்ப போறேன் அந்த நோட்ஸை. இப்போ உங்களுக்கு கடைசி பகுதி நாளையாண்டே கிளாஸ்ல அது உங்களுக்கு தேவைப்படும். இப்ப பெரும்பாலும் நான் நாளைக்கு உங்களுக்கு அந்த நோட்ஸை கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியிருக்கு. அதில் எடிட் பண்ணிட்டு முக்கியமான விஷயங்களை மட்டும் சேர்த்து அந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு தெரியும். சரியா? இப்ப இதுல அடுத்து நாங்க இதுல சோல்பெரியில தான் இதுல பூரணமான விஷயங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழு எப்படி இருந்ததுன்னா நாங்க பார்ப்போம். சரியா? ரைட். இப்ப இதுல பாருங்க, நாங்க பார்க்க போற விஷயம் வந்துக்கிட்டு முதலாவது வந்துக்கிட்டு டொனமுறை அரசியல் அமைப்பை பொறுத்த அளவில் இதுல வந்துக்கிட்டு இந்த பிரதேச வாரி பிரதிநிதித்துவம். அப்ப பிரதேச வாரி பிரதிநிதித்துவம் என்று சொல்லக்கூடிய விஷயம் நான் பேசுறது தெளிவாக கேட்குறேன், கன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? சரியா? மற்றவங்க எல்லாம் வரல, என்ன புதுசா நிறைய பேர் ஜாயின் பண்ணினாங்க, யாரையும் காணல. சரி, ஓகே. அது ரெக்கார்டிங் பிரயோசனமாக வேணுமெண்டா அவங்க கிளாஸுக்கு தான் வரணும். சிலர் வந்துட்டு எப்படின்னா யூடியூப் சேனல்லையே பார்க்கலாம்னு நினைச்சிட்டாங்க போல. கிளாஸுக்கு வந்தால் தான் நான் யூடியூப்ல வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டுக்கண்டா அது முடியதான் அப்டேட் பண்ணுவேன். அது இனி கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு பிறகு தான் நான் அப்டேட் பண்ணுகிறேன். இப்போ இந்த டொனமூரை வந்துக்கிட்டு இப்போ நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னடா இது நேரத்தோட பெரிய பகுதி என்றதால இப்போ அடுத்த பகுதியை நாங்கள் அப்டேட் பண்ணக்குள்ள இப்போ இதுல நான் எல்லாத்தையும் இப்போ இதுல வந்துட்டு எல்லா பகுதியும் நான் அப்டேட் பண்ணுவேன். இருந்தாலும் புதுசா வாரவங்களுக்கு அது ஓகே. சரியா? இப்போ பழைய ஆட்களுக்கு வந்துக்கிட்டு அப்படி ஒரு இது சூழ்நிலை கிடைக்காது. அதை நம்பிக்கையும் ஒரு சில பேர் கிளாஸுக்கு வராமல் இருப்பாங்க. அப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க கை சேதப்படக்கூடிய நிலைமை தான் ஆகும். சரியா? அடுத்தது எக்ஸாம் பரீட்சையும் போட்டிருக்கேன், அதுக்கும் தயாராங்க. இப்ப இந்த பிரதேச வாரி பிரதித்துவம் சொல்லக்கூடியது வந்துட்டு இதுல ஆரம்பத்தை நாங்க பார்த்தோம்டா இப்ப இலங்கையில வந்து பிரதேச வாரி பிரதித்துவம் வந்துட்டு முதலாக கொண்டு வரப்பட்டது. இப்ப கொண்டு வரப்பட்டது பிரதேச வாரி பிரதித்துவத்துல வந்து டொனமூர்ல. இதுல சொல்லப்பட விஷயம் என்னன்னா 2 வகையான பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்ப என்னென்ன பிரச்சனைகள் என்று நாங்க நோக்கிட்ட போது இலங்கையில இருந்த மக்கள், அதாவது இந்த பிரதேச வாரி பிரதித்துவம் வந்துட்டு பௌத்த மக்கள், அதே போல இந்து மக்கள், முஸ்லிம் மக்கள், முஸ்லிம்கள். இப்ப இந்த 3 இனம் தான் பிரதானமாக இருந்தது எங்களோட நாட்டுல. இப்ப இதுல நாங்க பார்க்க பிள்ளைகள் இந்த பௌத்தர்கள் வந்துகிட்டு கொஞ்சம் பெரும்பான்மை என்று சொல்லணும். நாங்க பெரும்பான்மை. இப்ப உதாரணமாக இப்ப இருக்க மக்கள்ல வந்துட்டு இவங்க சிறுபான்மை. இப்ப இவங்க சிறுபான்மை தான் இவங்களுக்கு அடுத்தது. ஆனா இவங்க மட்டும் கொஞ்சம் மெஜாரிட்டி கூட. எப்படின்னா கிட்டத்தட்ட நாங்க ஒரு 100% பார்க்கக்குள்ள இவங்க ஒரு 65% ஆகலாம். அதே போல மிச்சம் 35 வந்துகிட்டு அதுல இவங்க ஒரு 20%. சரியா? இவங்க ஒரு 10%. மிச்சது ஏனையது நாங்க பார்க்கலாம் 5%. சரியா? ஏனையது 5. இப்ப இதை வச்சு தான் நாங்க இந்த பிரதேச வாரி பிரதித்துவம் என்ற விஷயத்த முக்கியத்துவப்படுத்தி பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப பார்க்கலாம் நீங்க இதுல இந்த பௌத்தர்கள் வந்துட்டு பிரதேச வாரி பிரதித்துவத்தை என்ன செஞ்சாங்க? எதிர்த்தாங்களா ஆதரிச்சாங்களா? பெரும்பான்மை மக்கள் எதிர்த்தாங்களா ஆதரிச்சாங்களா? பாப்போம், சொல்லுங்க பாப்போம். இந்த பெரும்பான்மையான பௌத்த மக்கள் இந்த பிரதேச வாரி பிரதித்துவத்தை ஆதரிச்சாங்களா இல்ல எதிர்த்தாங்களா? பாப்போம்.
ஜெயினப் சொல்லுங்க பாப்போம், எதிர்த்தாங்களா ஆதரிச்சாங்களா? பாப்போம். ரைட். இந்த பௌத்தர்கள் தான் பெரும்பான்மையை வந்துட்டு ஆதரிச்சாங்க. அப்ப இவங்க எப்படி ஆதரிச்சாங்கண்டா, இந்த டொனமர் குழு வந்த நேரங்கள்ல ஒவ்வொரு மக்கள் மத்தியிலே தன்னுடைய கருத்துக்களை கேட்டாங்க. அப்ப பிரதேச வாரிய கொண்டு வர்றதுக்காக இந்த பெரும்பான்மையான மக்கள் வந்துட்டு, அதாவது பௌத்தர்கள் தான் பெரும்பான்மைன்னு சொல்லலாம் என்ன, இவர்கள் இதற்கு ஆதரவை தெரிவித்தார்கள். இதே சமயம் சிறுபான்மை மக்களான எங்கட நாட்டில் இருந்த அஹ், இந்து மக்கள், அதே போல முஸ்லிம்கள் வந்துகிட்டு, அதாவது இந்துக்கள் தமிழர், தமிழ் மக்கள் என்ன, தமிழ் மக்கள், அதே போல முஸ்லிம்கள், இவங்க சிறுபான்மை மக்கள். அப்ப இந்த எங்களுடைய இந்த சிறுபான்மை மக்கள் வந்துகிட்டு இதுக்கு ஏன் எதிர்ப்பாக இருந்தார்கள். இப்ப இவங்க வந்துகிட்டு இதை விரும்பல என்றா இவங்களோட கோரிக்கைகளை சொன்னாங்க. எங்களுக்கு இந்த பிரதேச வாரிசும் தேவையில்லை, ஏனென்றா நாங்க சிறுபான்மையினராக இருக்கிறோம். எங்களுக்கு இந்த கோரிக்கையை நீங்க இந்த பிரதேச வாரி தந்தா எங்களுடைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க, எங்களுக்கு பிரதித்துவம் கிடைக்காது, பெரும்பான்மையர்களுக்கு தான் பிரதித்துவம் கிடைக்கும். உண்மையா இல்லையா என்ன சொல்ற விஷயம்? உண்மையாவே இந்த 65% இருக்கிற பெரும்பான்மை மக்களுக்கு தான் எல்லா பகுதியிலேயும் பெரும்பான்மை இருக்கத்தால அவங்கள தான் முன்னுரிமை கிடைக்க போகுது. அப்ப அவங்களோட மக்கள் தான் எப்படியோ ஒவ்வொருத்தர அவங்களோட ஆக்கள் தான் வேற பார்ப்பாங்க. அப்ப சிறுபான்மை மக்கள்ல ஒருவர் கூட வேற வாய்ப்பு கிடைக்குமா? கடும் கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆள் வாரண்டாலும் கஷ்டமா இருக்கு. ஏன் இந்த சிறுபான்மை மக்கள் 20% வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா எங்க இருப்பாங்க? இலங்கை பூரா கலைஞ்சி எல்லா பகுதியிலையும் இருக்க போறாங்க. இதே மாதிரி இந்த 65% எங்க இருக்க போகுது? இலங்கை பூரா எல்லா பகுதியும். அப்ப நாங்க ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு பிரதேசமாக ஒப்பிட்டு வரக்குள்ள மெஜாரிட்டி இங்கதான் கூட தெரியும். அப்ப இதால இந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்ப இதைத்தான் இங்க சொல்லப்படுது. அப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த இந்த பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வந்த இடங்கள்ல பெரும்பான்மை மக்கள் ஆதரவை அதிகமாக தெரிவிச்சு, சிறுபான்மை மக்கள் இதற்கு எதிராக தெரிவித்து சில கருத்துக்களை முன்வைத்தார்கள். நாங்கள் இதனால் பாதிக்கப்படும். அப்ப இந்த டொனால்டு குழு என்ன செஞ்சார்கள்? வந்தவர்கள் ஒரு அனுதாபமாக இதை ஏற்றுக்கொண்டு, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இருந்தாலும் இப்போதைக்கு நாங்க இனவாரி பிரதித்துவம் என்ற விஷயத்த அவங்க என்ன சொன்னாங்கண்டா, எங்களுக்கு இனவாரியை கொண்டு வாங்களேன், எங்கட ஆட்களும் என்ன செய்யலாம் வரலாம்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க அவங்க கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, எங்களால இப்போதைக்கு முடியாது என்ற ஒரு அனுதாபமாக மறைமுகமான ஒரு பதிலோட அவங்க போறாங்க. போய் என்ன செஞ்சாங்க, இந்த பிரதேச வாரியம் மட்டும்தான் கொண்டு வராங்க. இப்ப சரி, நாங்க இந்த பிரதேச வாரி பிரதித்துவம் பற்றி அறிமுகத்துல சொல்லப்படுற விஷயத்த கொஞ்சம் பாருங்க. டொனமோர் திருத்தங்களின் அறிமுகம் செய்த முக்கியமான சிபாரிசுகள் இதுவும் ஒன்றாகும். இதுவரை காலம் இலங்கையில் ஆட்சியாளர்களை தெரிவு செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட இனவாரி பிரதித்துவ முறை, வரையறுக்கப்பட்ட பிரதேச வாரி பிரதித்துவ முறை என்பன நீக்கப்பட்டு பிரதேச வாரி பிரதித்துவ முறை முழுமையாக அமுல்படுத்தப்படும். அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த இனவாரி பிரதேச வாரி என்ற விஷயம் எல்லாம் நீக்கப்பட்டு, அதாவது பிரதேச வாரி என்றா வரையறுக்கப்பட்ட பிரதேச வாரி அது நீக்கப்பட்டு முழுமையான பிரதேச வாரியாக மாற்றப்பட்டதுன்னு. அப்ப அந்த அடிப்படையில இதுல சிங்களவருக்கு சமுத்திர இணங்கின போதிலும் தமிழ் முஸ்லிம் மக்கள் சிறுபான்மை மக்கள் இனங்களை இருந்தாலும் அவங்க கோரிக்கையை முன் வச்சாங்க. தொடர்ந்து என்ன செய்யப்படுது, ஒரு அனுதாபமான ஒரு விடையோட அவங்க இதை நடைமுறைப்படுத்த முன்வரல. இவ்வளவுதான் இதை சொல்லப்படுகின்ற ஒரு அறிமுகம். இப்ப நாங்க தொடர்ந்து பார்க்கலாம். அப்ப இது ஏன் கொண்டு வரப்பட்டதுக்கான சில காரணங்களை சொல்றாங்க. இப்ப என்ன காரணங்களை சொல்றாங்கன்னா, முதலாவது வந்துட்டு இந்த இனவாரிய வந்துகிட்டு கொண்டு வந்தா என்ன நடக்குமெண்டா, மக்கள் இறைமை ஆற்றல் தேசிய ஒற்றுமை என்ன செய்யும், சிதையும் என்றா ஏன் சொல்றாங்க? இப்ப பிரதேசவாரி இருந்தா என்ன நடக்கும்? நல்ல விளையும் கூடும். சரியா? இதுல கொஞ்சம் கொஞ்சம் இருங்க. இது முக்கியமான ஒரு பகுதி. சரியா? அவங்களுக்கு கொஞ்சம் புது ஆக்களுக்கு கொஞ்சம் மெசேஜை கொஞ்சம் கொஞ்சம் இருந்து போட்டுட்டு வரோம். திரும்ப திரும்ப நம்ம விளங்கப்படுத்திக் கொள்ள இல்லாது அவங்களுக்கும் இது மெசேஜை கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்றேன். யார் யார் வந்திருக்கீங்க? வராதாக்கள் வேறு யார்? அதான் வந்திருக்கியா?
நதா வந்திருக்கீள் தானே கிளாஸுக்கு? வந்தா சொல்லுங்க அப்போ. வந்திருக்கு. ரைட், ஓகே. உங்களுக்கு அப்போ மெசேஜ் போட்டதில்ல. ரைட். வராதாக்கள் அவ்வளோ வருமானு. ரைட். இப்ப இதுல நாங்க பார்க்கலாம். முதலாவது வந்துட்டு இது கொண்டு வரப்பட்ட காரணத்துல முதலாவது விஷயத்த சொல்றாங்க. பிரதேசவாரி கொண்டு வர்றதுக்கு காரணம் இந்த இனவாரி பிணைத்துவம் கொண்டு வரதுல, அதாவது நாட்டில வந்துகிட்டு மக்களுடைய திறமை, ஆற்றல், அதே போல தேசிய ஒற்றுமை பாதிக்கப்படும். இப்ப ஏன் இந்த பதில சொல்றாங்க? ஏன் இப்ப மக்கள்ல திறமை, ஆற்றல், தேசிய ஒற்றுமை பாதிக்கப்படுமாம்? என்னதால? அதாவது இனவாரிய கொண்டு வந்தா நாங்க ஏற்றுக்கொள்ளலாமே, ஏற்றுக்கொள்ளல? சொல்லுங்க பாப்போம். இப்ப நாங்க இந்த சொல்ற பதில நாங்க சரியா விளங்கிட்டோம், உண்மையாவே இந்த கதையை நாங்க ஏற்றுக்கொள்ளலாம் ரெண்டு சொல்றாங்க. சொல்லுங்க அப்போ. இல்ல ஏற்றுக்கொள்ளலான்னு சொல்றாங்க. சொல்லுங்க அப்போ. இப்ப நாங்க பிராக்டிக்கலா தான் இந்த விஷயத்தை படிக்கணும். ஏன்னா யாப்புகள் வந்துட்டு பிராக்டிக்கலாக நாங்க அதை கொஞ்சம் நாட்டு அரசியலோடையும் எங்களோட நடைமுறை வாழ்க்கையோடும் சில விஷயத்த ஒப்பிட்டா தான் இது விளங்கிக்கலாம், இல்லாட்டி விளங்க இயலாது. சரி பாப்போம். சொல்லுங்க அப்போ. ஏற்றுக்கொள்ளலாமே, ஏற்றுக்கொள்ளலாம்? இதுல சொல்லப்படுகிற முதலாவது இந்த இந்த முதலாவது காரணத்தை பாருங்க. உங்களோட நோட்ஸ்லேயே முதலாவது காரணத்தை படி இந்த கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்ளலாமே, ஏற்றுக்கொள்ள என்ன காரணம் பாப்போம். ஏற்றுக்கொள்ளையில. ஏற்றுக்கொள்ளலான்னு சொல்றீங்க. ரைட். ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்றாங்க. ரைட். இந்த விஷயத்துக்காக தான் இந்த கிளாஸுக்கு வரணும். இப்ப இந்த கிளாஸுக்கு நீங்க வாரத்தால உங்களுக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும். நீங்க உண்மையாவே இந்த விஷயம் இவ்விடத்தையோட உங்களுக்கு எல்லாருக்கும் வழங்க போகுது. ஏன் காரணமாண்டது. இப்ப இந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்கள், சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களை நீங்க ஃபைனல் டைம்ல படிக்க போகக்குள்ள அந்த 2 3 மாசத்துல நோட்ஸை எடுத்து படிக்க போறேன். அந்நேரம் தான் பெரட்டக்குள்ள மந்திரம் மாதிரி இருக்கு நான் சொன்னது. அதாவது கிளாஸுக்கு வராத அந்த டைம்ல, அப்ப இருக்காத இந்த டைம்ல இந்த கிளாஸ் இம்பார்ட்டன்ட். சரியா? இப்ப பாருங்க, நீங்க சொன்ன வந்துட்டு இது ஏற்றுக்கொள்ளலான்னு சொன்னேன். உண்மையாவே இந்த கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ள இயலும். ஏனென்றா இதுல வந்துகிட்டு இனவாரி பிரத்துவ முறை வந்துட்டு நாட்டு மக்களை திறமையை பாதிக்குமாம். ஏன்? இப்ப பாருங்க, இனவாரி நல்ல விளையும் போகணும். இனவாரி இப்ப அவங்க அதை கொண்டு வருவாங்கன்னு எவ்வளவு யோசிச்சு அதை கொண்டு வராங்கன்னு. அப்ப அத எப்படி யோசிச்சு இருப்பாங்கன்றத நாங்க படிக்க போறோம். இனவாரி பிரதிநிதித்துவம். சரியா? இப்ப இதுல நாங்க பார்க்கலும் இந்த இனவாரி பிரதிநிதித்துவத்துல இதுல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, இந்த இதுல தந்திரிக்க விஷயம் திறமையான ஆற்றல், தேசிய ஒற்றுமை. அப்ப திறமையான ஆற்றல் என்றா இப்ப ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் ஆற்றல்கள் திறமையாக இருக்குமா இல்லையா? இருக்கு. ஏனென்றா இந்த இனவாரிய மட்டும் நாங்க என்ன செய்யறோம்? மெயின் பண்றோம். இந்த இனவாரி என்று சொன்னா ஒவ்வொரு இனத்தையும் அடிப்படையா விஷயம் தான் இனவாரி. அப்ப உதாரணமாக எங்களோட நாட்டில நாங்க இப்ப சொன்னோம் என்ன 4 இனம் இருக்குன்னா அந்த 4 இனம் மட்டும்தான் இனம் பண்ணக்குள்ள 4 இனம் பண்ணக்குள்ள பௌத்தர்கள் தனிப்படவும், அதே போல தமிழர்கள் தனிப்படவும், முஸ்லீம்கள் தனிப்படவும், வேறு இனத்தவர்கள் தனிப்படவும் தான் என்ன செய்ய போறாங்க? செயற்பட போறாங்க. அப்ப எல்லாருமே தனிப்பட தனிப்பட செயற்பட்டா இப்ப இங்க என்ன முக்கியத்துவம் இருக்கிறது? இனவாரி என்று சொல்றது முக்கியத்துவம். அப்ப இனவாரி வந்துகிட்டு இதுல இந்த இனத்தில் இருக்க மக்கள் வந்துகிட்டு என்ன செய்யறாங்க? அவங்களோட திறமையை வந்துகிட்டு அவங்க இல்லாதவர்களா மாறக்கூடிய வாய்ப்பு வருது. எப்படி? இப்ப ஒரு இனம் வேண்டா, இப்ப பௌத்தர்கள் வேண்டா, பௌத்தர்கள் அவங்களோட அஹ், இனத்தை மட்டும்தான் அடிப்படையாக செயற்படுவாங்க. இப்ப இவங்க எதிர்பார்க்காங்க எப்படி? திறமையான ஆற்றல் எல்லாருக்கிட்டையும் அந்த திறமையான ஆற்றல் இருக்கணும். அப்ப ஆற்றல் எப்படி கொண்டு வரணும்? அது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியப்படுற மாதிரி கொண்டு வரணும் எதிர்பார்க்காங்க. யாருக்கிட்ட? அதாவது ஒட்டுமொத்த இந்த நாட்டில இருக்கின்ற 4 இன மக்களுக்கு மத்தியிலே ஒவ்வொரு மனிதன் திறமையான ஆற்றலை கொண்டு வரணும். அது பௌத்தரா இருந்தாலும் தான், தமிழரா இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும் தான், எல்லாரும் எல்லாருக்கும் சமம் என்ற அளவில என்ன செய்யணும்? அவங்களோட அந்த திறமைகளை, அரசியல் ரீதியான காரணிகளை கொண்டு வரணும் என்று இவங்க எதிர்பார்த்தாங்க. அதோட இந்த தேசிய ஒற்றுமை, தேசிய ஒற்றுமை வரணும் என்ற என்ன முக்கியம்?
இனவாரி என்று தனியே ஒவ்வொரு இனமா போய் பிரிஞ்சுக்கிறது. எங்களுக்கு போடுங்க, நாங்க முஸ்லிம்கள், நாங்க தமிழர்கள், நாங்க பௌத்தர்கள், எங்களுக்கு மட்டும் எங்களோட இனத்துக்கு மட்டும் போட்டா போதும், மத்தாக்கள் எப்படி போனா சரி என்று இருந்தா ஒற்றுமை கிடைக்குமா? இல்ல. அப்ப தேசிய ஒற்றுமை என்னன்னு, நாலு இனமும் நாலு இனமும் ஒரு நாட்டினுடைய கண்கள் மாதிரி. அப்ப ஒரு நாடாண்ட எப்படி இலங்கை போன்ற நாடு ஒரு எப்படி தேசிய இந்த தேசிய இனவாதத்தை எதிர்த்து தேசிய ஒற்றுமை, தேசிய அரசியல், நவீன தேசிய அரசியல் என்று ஏன் இதெல்லாம் மக்கள் மத்தியில பரிந்துரை செய்யறாங்க? தற்போதைய தேசிய நவீன தேசியவாதம் என்றெல்லாம் சொல்லப்படுது. காரணம் என்னண்டா, எங்களோட நாட்டுல பல இன மக்கள் இருக்கிறதால எல்லா மக்களுமே செய்யணும், ஒரு இனம் ஒரு நாடு என்ற அளவில் வாழணும். அப்ப அவங்களுக்கு கொள்கை வந்துட்டு அரசாங்கம் உங்களுக்கு வேற கொள்கை, உங்களுக்கு வேற கொள்கை என்று சொல்லப்படுது இல்லை. ஜனநாயகம் என்றா நாலு இனத்துக்கும் ஒரே கொள்கை தான் ஜனநாயகம். அப்ப அவங்களோட சமூக பிரிவுகள்ல அவங்களோட சமூக வாழ்க்கை அது வேற. இப்ப சமூக வாழ்க்கையை அரசியல சீக்கல அது என்ன. அப்ப அவங்கட வந்துட்டு அரசியல் அரசியல் எல்லாருக்கும் ஒரு கொள்கையை தான் இருக்கு. இப்ப ஜனநாயகமோ தாராளமோ சமூகமோ இன்னொரு கொள்கையில ஒரு அரசாங்கம் இருக்கிறாமன்னா அந்த கொள்கையை நாலு மக்களையும் எங்கட நாட்டில் இருக்க நாலு இனத்தையும் மையப்படுத்தான் இருக்கும். அப்ப காரணம் என்ன? அரசாங்கத்துக்கு தேவை நாலு மக்களும் ஒற்றுமையா இருக்கணும், அவங்க நாலு இனத்துக்கும் சரிசமனான பொருளாதாரத்தை பிரிச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன தேவைன்றதை அறிஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது நடைமுறை வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட அந்த அரசாங்கம் எல்லா இனத்துக்கும் சமமான அந்தஸ்தை கொடுக்கணும், உரிமையை பெற்றுக் கொடுக்கணும். இதையெல்லாம் செய்யணும்னா என்ன முக்கியம்? இந்த இனவாரி பிரத்துவம் இருந்தா சரி வருமா? இல்ல. பிரதேசவாரி என்ற அவங்களுக்குள்ள ஒற்றுமை பலப்படுத்துகின்ற ஒரு மறைமுக சிந்தனை தான் அது. அப்ப நாங்க நினைச்சுக்கிறோம் பிரதேசவாரி என்றா அப்ப பிரதேசத்திலேயே அந்த சாதாரணமா நாங்க இயல்பா பார்க்கக்கூட உண்மையா இல்ல அதிகமானவர்கள் தான் என்ன செய்வாங்க, பெரும்பான்மை இருக்க மக்களுக்கு தான் ஆதரவு கிடைக்கும் நாங்க சாதாரணமாக பிரக்திகளை நாங்க சிந்திப்போம். ஆனா அவங்க அதையும் என்ன செஞ்சாங்க, குறிப்பிட்ட காலத்தால பிரதேச வாரியத்தையும் மாற்றி அமைக்கக்கூடியதாக செயற்படுத்தினாங்க. அப்ப ஏனென்றா அவங்களுக்கு தெரியும், இப்ப ஒரு ஆங்கிலேயர் வந்துட்டு ஒரு ஆட்சி முறை கொண்டு வராங்க, ஒரு செயற்பாடை கொண்டு வராங்கன்னா இப்ப லேச செய்ய மாட்டாங்க. அவங்களும் படிச்சவங்க. இப்ப எங்க நாட்டில இவ்வளவு வளங்களை கொண்டு வந்துருக்காங்க. இப்ப நாங்க அண்மை காலத்துல வந்துட்டு சில கேள்விகள் போட்டுதாங்க. இப்ப ஏன்னா ஆங்கிலேயர் இலங்கைக்கு வந்த நேரத்துல எங்களோட நாட்டில நாங்க விரும்பாமல நிறைய நலவான விஷயங்கள் நடந்திருக்கு. நாங்க ஏற்றுக்கொள்றோமா என்று கேட்டிருந்தாங்க. உண்மையை நாங்க ஏற்றுக்கொள்றோம். அப்ப அவர்கள் படித்தவர்கள், நல்ல அறிவுள்ளவர்கள் என்றத அவங்க என்ன செய்ய எங்க நாட்டில எங்க நாட்டை ஆட்சி செஞ்சாலும் அதை காட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப அதாவது இவங்க கொண்டு வந்த ஒரு திட்டத்தில தான் இந்த பிரதேச வாரி என்றதுல முதலாவது சொல்லப்பட விஷயம், இந்த இனவாரி இருந்தா இனங்களுக்கு இடையிலான ஒரு பிரச்சினை தன்மைகள், அதே போல இந்த ஒற்றுமை தன்மை என்ற விஷயம் அவங்களோட திறமைகளை வளர்க்கக்கூடியதெல்லாம் இருக்காது என்று முதலாவது கருத்தை சொல்றாங்க. தொடர்ந்து பார்க்கலாம் நாங்க இந்த நட்பு நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க. இதுல அதாவது பிரதேச பிரதேசத்தின் படி பல்வேறு பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் அரசியல் அரங்குக்கு வருவதனால் பிரதேசங்களுக்கு அபிவிருத்தி அடைவது வாய்ப்பு இருக்கும். அதே போல் சிறுபான்மை பெரும்பான்மை இனத்தங்களுக்கு இடையிலே நட்பு நம்பிக்கை என்பதை ஏற்படுத்தப்படும். இப்ப இதால பெரியோரு ஒற்றுமையான தன்மை ஒன்று இருக்கா இல்லையா? உண்மையா பாருங்க, எல்லா மக்களிடையிலையும் பிரதேச வாரி என்று சொல்லக்குள்ள எல்லாம் பிரதேசத்தை அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று பாரு. இப்ப உதாரணமாக எங்களோட நாட்டில இந்த எலெக்ஷன்ல 50 பேர் தெரிவு செய்யப்பட்டாங்க. என்ன டொனமுள்ள 50 பேர் தெரிவு செய்யப்பட்ட. அப்ப 50 பேர் 50 பிரதேசம் இருந்திருக்கு. இப்ப 50 பிரதேசம் சொல்லக்குள்ள 50 பிரதேசத்திலையும் ஒவ்வொரு பிரதேசத்திலையும் அது கூடிய ஆட்கள் எங்கெங்க இருக்காங்க அந்த இடத்துல ஒவ்வொரு ஆள் தெரிவு செய்யப்படாங்க. அப்ப தெரிவு செய்யப்பட்டு வரக்குள்ள அந்த பிரதேசம் 50 பிரதேசத்துக்கும் வேலைகள் நடக்கும். என்ன அபிவிருத்தி ரீதியான வேலைகள் செயற்படுத்தப்படும். அப்ப அபிவிருத்தி வேலைகள் செயற்படுத்தப்படக்குள்ள இதோட முடியுதே இல்லை. அப்ப அடுத்த கட்டம் என்ன செய்வாங்கன்னா, இங்க இருக்க சிறுபான்மை மக்களை முக்கியத்துவப்படுத்துவாங்க. முக்கியத்துவப்படுத்தி அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை அறிவாங்க. இப்ப இதால வந்துகிட்டு இப்ப நாங்க உதாரணமாக ஒரு சிங்களவரில் இருந்து ஒரு சிங்கள சகோதரில் இருந்து ஒருவர் வந்தா இவர் வந்துகிட்டு எதுக்கு சொந்தமானவர்? சிங்கள சகோதரர்கள் ஏ என்ற ஒரு பிரதேச அழகு இருக்கு, அதாவது ஒரு பிரதேசம் இருக்கு, ஏ என்ற பிரதேசம் இருந்தா இந்த பிரதேசத்துல ஒரு 1,00,000 பேர் மக்கள் இருக்காங்க. இந்த 1,00,000 பேர் மக்கள்ல சிங்களவர் ஒரு ஆள் வந்திருக்காங்க. இப்ப இந்த 1,00,000 மக்களை தமிழர்களும் இருக்காங்க, சிங்களவர்களும் இருக்காங்க, ஏனையவர்களும் இருக்காங்க, முஸ்லிம்களும் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனா அதிக கூட சிங்களவர் தான். அப்ப அவருக்கு தான் நாங்க வாய்ப்பை கொடுத்துருக்கோம். ஆனா இவர் என்ன செய்யணும்?
அவர் இனத்தை பார்ப்பாரா? இல்லை. அப்ப இவர் என்ன செய்வார்? எங்களை நம்பி எங்கட மக்கள் போட்டிருக்காங்க. அது தமிழர்களாக இருந்தால்தான், முஸ்லிம்களாக இருந்தால்தான், பரங்கியர்களாக இருந்த ஏனையவர்களாக இருந்தால்தான். அப்ப அவர் எங்களை நம்பி அந்த வாக்கை போட்டா நாங்க அவர் வாக்குக்கு அவர் எங்களை மதிச்சு எங்களை இந்த நம்பிக்கையில சகோதரம் என்ற ஒரு நம்பிக்கையில மனிதாபிமானம் என்ற ஒரு நம்பிக்கையில போட்டிருக்காரு என்ன. அப்ப அவங்களுக்கு நாங்க சேவை செய்யணுமா இல்லையா? அந்த ஒரு மனப்பாங்கு வருமா இல்லையா? இவர் சிங்களவராக இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு மனப்பாங்கு வருமா இல்லையா? அதைத்தான் சொல்றாங்க ரெண்டாவது. அப்ப எல்லா இனங்களுக்கு இடையிலையும் நட்பு நம்பிக்கை என்ற ஒன்று பரவலாக வரும். விளைஞ்சா ரைட். ரெண்டாவது போயிடுச்சு. அடுத்து பாருங்க, தொடர்ந்து அரசாங்க சபை சிறுபான்மை மக்களுக்கு சட்டம் இயற்ற வேண்டும் என்பதற்காக தேசிய ஒற்றுமையை பேணி பாதுகாத்தது. அப்ப இதுல மிக முக்கியமான விஷயம், சிறுபான்மை மக்களை விட்டு கொடுக்கப்படா. அப்ப நாங்க இப்ப இனவாரி என்று சொல்லக்கூடிய பிரதேசவாரி மாதிரி இனவாரி என்றதும் ஆரம்பத்தில் இருந்தது. அப்ப அது இந்த இடத்துல இல்லாம ஆயிட்டுன்னு. அப்ப அதால சொல்றாங்க, இந்த இனவாரி என்ற விஷயம் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. ஆனா சிறுபான்மை மக்களுக்கு நாங்க அரசாங்க சபை கூட அவங்களுக்கு என்னென்ன சட்டம் எல்லாம் இயற்றணுமோ அதெல்லாம் நாங்க இதனூடாக பெற்றுக்கொள்வோம். எந்த அடிப்படையிலே? தேசிய ஒற்றுமை. தேசிய ஒற்றுமை என்னன்னு, எங்கட நாட்டுக்கு சொந்தமான 4 இனம் இருக்கு. இந்த 4 இனமும் எங்கட நாட்டு மக்கள். அப்ப இவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கு. ஏபிசிடி 4 இனம், இந்த 4 இனத்துக்கும் நாங்க என்ன செய்ய போறோம்? இவங்களுக்கு நாங்க எங்கட சேவையை செய்ய போறோம். ஏன்? இவங்க எங்களை நம்பி வந்திருக்காங்க, எங்கட நாட்டு மக்கள், எங்கட நாட்டுக்குள்ள இருக்கவங்க. இவங்க என்ன செய்ய போறாங்க? இதுல சிறுபான்மை இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் ஒன்றுதான், பெரும்பான்மை இருந்தாலும் எல்லாமே அவங்களோட பார்வையில் ஒன்றுதான் என்ற அடிப்படையில தந்த சேவையை தேசிய ஒற்றுமை ரீதியாக என்ன செய்வாங்க? பேணுவாங்க, செயற்படுத்துவாங்க என்றுதான் இவங்கட குறிக்கோள். சரியா? இந்த குறிக்கோள் அடிப்படையில தான் இவங்கட ஆட்சி நடவடிக்கைகளை என்ன செஞ்சாங்க? செயற்படுத்தினாங்க. இப்ப விளங்கிட்டா பிரதேசவாரி பிரதித்துவம் ஏன் கட்டாயமாக வர வேண்டும் என்பதற்கான காரணம் தான் நான் சொன்னேன். சரியா? அந்த அடிப்படையில தான் இந்த பிரதேசவாரி பிரதித்துவம் எங்கட நாட்டில டொனமுர் அரசியலமைப்பில முக்கியத்துவப்படுத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டது. இப்ப நான் உங்களுக்கு இடையில சில விஷயங்கள் சொல்லணும் பண்ணிக்கிறேன். ஏனென்றா அதிகமான டவுட்ஸ்களை நிறைய பிள்ளைகள் கேட்காங்க. உண்மையா நல்ல ஒரு விஷயம். ஒரு சிலருக்கு அந்த டவுட்டே கேட்காம இருக்கீங்க. சரியா? நான் ஒரு சில விஷயங்கள் யாருக்கும் தெரியாம இருந்தா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட் கொஞ்சம் இருக்கு. சில ஷோர்ட்ஸா நீங்க எழுதி கொள்ளுங்க. அது உங்களுக்கும் பிரயோசனம். உண்மையாவே நல்ல கேள்விகளை கேட்டிருந்தா, சரியா, இந்த கேள்விகளை தான் நான் உங்களுக்கு இந்த டொனமுர் முடிய பிடிஎஃப் தரப்போறேன். டொனமுர் முடிஞ்சோன்னு ஒரு பிடிஎஃப் உண்டு. அடுத்தது சோல் பேரி 72 முடிஞ்சோன்னு ஒரு பிடிஎஃப், 2 பிடிஎஃப் கிடைக்கும். ஆன்சரும் விடையோட சேர்த்த மாதிரி கிடைக்கும். சரியா? சரியா, கட்டாயம் கிடைக்கும். நீங்க யோசிக்க தேவையில்லை. இதுல திரும்ப பேமெண்ட் போட ஆக்கள் ஆரம்பிஇருந்தாலும் சேர்த்து போடுங்க. கொஞ்சம் எனக்கு தாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க. நான் எல்லாருக்கும் தனிப்பட அனுப்புவேன். நீங்க பிரிண்ட் எடுத்து கொஞ்சம் பார்த்து கொடுங்க. சரியா? ரைட். இதுல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கேள்விகளை ஒரு சில கேள்விகளுக்கு அதை கொஞ்சம் நாங்க இப்ப இடையில பார்ப்போம். சரியா? இப்ப கொஞ்சம் பார்த்துட்டு நாங்க இதை போவோம். நீங்க கொஞ்சம் எழுதுறது இல்லை, எனக்கு மறந்து போய் திரும்ப அந்த விஷயத்த சொல்றது கடைசி நேரங்கள்ல. நீங்க என்ன செய்யுங்கண்டா அதை கொஞ்சம் அவரத நோட் பண்ணி கொள்ளுங்க. இதுல இந்த பிரதேச வாரி என்று சொல்ற விஷயம் இருக்குதானே. இப்ப பிரதேச வாரி அதே போல இனவாரி என்று சொல்ற விஷயம் இப்ப எல்லாருக்கும் சில டவுட்டுகள் இருக்கும். இது கேள்வியாக வந்தது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வியா தான் இதை தந்தா. அப்ப இதுல இந்த இனவாரி என்றது சார் இதுல எந்த யாப்பினூடாக அறிமுகப்படுத்தப்பட்டது? அதாவது எந்த அரசியல் அமைப்பில இருந்தது? அதாவது 2 அரசியல் அமைப்பு முக்கியத்துவம். இப்ப இது வந்துட்டு 2 வினாக்களுக்குரிய கேள்வி ஒன்றுதான் கேட்டா. அப்ப 2 அரசியல் அமைப்பில இத எந்தெந்த அரசியல் அமைப்பில இருந்தது கேட்டிருந்தீங்க. அப்ப இனவாரி பிரதித்துவத்தை அறிமுகப்படுத்தப்பட்ட 2 அரசியல் அமைப்புகள் எவை என்றுதான் அந்த கேள்வி. அப்ப இதுல வந்துகிட்டு ஆன்சர் வந்துகிட்டு நல்ல விளங்கணும். கோல்ஃபுரூக் குருமக்களம். இதுலதான் ஆரம்ப காலங்கள்ல இனவாரி பிரதித்துவம் என்ற விஷயம் உருவாக்கப்பட்டது. சரியா? ரைட். அடுத்தது கேள்வி ஒன்று கேட்டிருந்தா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? நானும் கேள்வியில தருவேன். இருந்தாலும் சில வேளை அந்த கேள்வியில் இந்த விஷயம் இல்லாம போனா நான் செய்தா நோட் பண்ணி கொள்ளுங்க. இது வந்துட்டு பாஸ் பேப்பர்ல அதாவது முதல் கேள்விகள்ல வாரது. அந்த கேள்வி நல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஏன சில பாயிண்ட்ஸ் விஷயங்களையும் சொல்றேன். அப்ப அடுத்தது வந்துட்டு நல்ல விளையக்கோணும். இனவாரி அறிமுகப்படுத்தப்பட்டது கோல்புரக், அடுத்தது குருமாக்கலம். சரியா? அதே போல இனவாரி பிரதித்துவம், பிரதேசவாரி பிரதித்துவம், இந்த 2 விஷயம் 2 பிரதித்துவம், இனவாரியம் பிரதேசவாரியம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுவும் 2 அரசியல் அமைப்பு. அப்ப அது எதண்டு பார்ப்போம். தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்ப இதை நான் உங்கள்ட்ட கேள்வியாக பார்ப்போம். தெரிஞ்சவங்க இனவாரி பிரதித்துவத்தையும்
பிரதேச வாரிபியத்துவத்தையும் முக்கியப்படுத்திய ரெண்டு அரசியல் அமைப்பு ரெண்டும் இருந்தது. ரெண்டு அரசியல் அமைப்பில் இது ரெண்டும் இருந்தது. இப்ப நாங்க முன்ன பார்த்தது ஒரே விஷயம் இடமாறி மட்டும்தான் இருந்தது. ஆனா நான் சொல்ல போற கேட்ட கேள்வி வந்து இரண்டும் இருந்த அரசியல் அமைப்பு கேட்கிறேன். இனவாரி மீந்த பிரதேச வாரி மீந்த அரசியல் அமைப்புகளே வை பாப்போம். சொல்லுங்க பாப்போம். சுதர்சினி சொல்லுங்க பாப்போம். ரைட், அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க சரியா. இனவாரியும் பிரதேசவாரி ரெண்டும் இருந்த அரசியல் அமைப்பு வந்துட்டு தற்காலிக மெனிங், அதே போல மெனிங் டிவைன்சர் சரியா. இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம் ரெண்டு வினாக்கள் இந்த கேள்விகளை போடுவான். இது வளமையா வார கேள்வி சரியா. அதனால இது ரெண்டையும் நோட் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. இதுல இன்னும் சில கேள்விகளை கேட்டிருந்தா இதுல எங்கட டொனமூர் அரசியல் அமைப்பின் முதல் சபாநாயகர் யாருன்னு கேட்டிருந்தா. அல்ல சாரி, அவ கேட்டிருந்த எங்கட அரசியல் டொனமூர்ல வந்து சபாநாயகர் என்ற விஷயம் வந்துகிட்டு எதுல கொண்டு வரப்பட்ட என்ற கேள்விதான் அவ கேட்டா. உண்மையாவே சபாநாயகர் என்ற விஷயங்கள் ஆரம்ப காலங்கள்ல சபாநாயகர் இல்ல வேற வேற பேராகத்தான் இருந்தது சரியா. அதுக்கு நாங்க சபாநாயகர் என்ற பேர்கள், அந்த ஆளுநர் வந்து வேற வேற பேர்களாக இருந்தது. அதே போல ஆள்பதி என்று சொல்லக்கூடிய பேர்களாகவும் சொல்லப்படுது. ஆனா பூரணமாக சபாநாயகர் என்ற விஷயம் டொனமூர் அரசியல் அமைப்பில தான் அறிமுகப்படுத்தப்பட்ட சரியா. அப்ப டொனமூர்ல அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சபாநாயகர் என்ற பேர் வந்துகிட்டு ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டது. எப்படி என்றா இந்த தெரிவு மூலம் இருக்கிற 50 பேர்களை தெரிவு செய்தாங்க. அதாவது வாக்குரிமை மூலம் 50 பேர் தெரிவு செய்யப்பட்டாங்க. இந்த தெரிவு செய்யப்பட்ட அந்த 50 பேர்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருவரை தெரிவு செஞ்சாங்க. அப்ப தெரிவு செய்தவர் வந்துகிட்டு அந்த 50 பேரும் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டாங்க. அது எங்களுக்கு யாரு எவரெண்டெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. என்ன 50 பேர் யாரு எவரெல்லாம் தேவையில்லை. ஆனா தெரிவு செய்யப்பட்டவர் இலங்கையிலே சார்ந்தவர்கள் தான் தெரிவு செய்யப்பட்ட தேர்தல் நடத்தின இலங்கையில் உள்ளவர்களுக்கு. அப்ப இலங்கையில உள்ளவர்களுக்கு சொல்லக்குள்ள பிரித்தானியர் இங்க வேற நாட்டில இருந்தவர்களா இல்லை. அப்ப அவர்கள் பிரித்தானியரும் இலங்கையில வந்து குடியேறினா பிரித்தானிய சிட்டிசன், இந்த இலங்கை சிட்டிசன் தான் அவர்களும். அப்ப இந்த பிரித்தானியர்களும் அதே போல இலங்கைக்கு சொந்தமானவர்கள் எல்லாருமே செஞ்சாங்க, வாக்களித்தாங்க. இந்த வாக்களிச்சத்துல அவங்க தெரிவு செஞ்சது யாருண்டா ஒரு ஆளுநர். அந்த ஆளுநர் வந்துட்டு யாருன்னு பார்த்தா பிரித்தானிய சார்பான ஒரு ஆள். அப்ப அவர் தான் வந்துகிட்டு அவரை பேர் வந்துகிட்டு இது இந்த பேர் தான் சொல்லப்பட்டது. ஆனா பூரணமான இதானன்றது இல்லை. ஆனா இந்த பேர் தான் இருந்தன்றதுக்கு ஆதாரங்கள் சொல்லப்படுது. அதுல சேர் வில்லியம் பில்லிங் ஸ்டபல்ஸ் சொல்றேன். பில்லிங் ஸ்டபல்ஸ் நான் எழுதுறேன் பாருங்க. பில்லிங் ஸ்டபல்ஸ். இதெல்லாம் கேள்விக்கு தேவையில்லை உங்களுக்கு, நான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மேலதிகமான ஒரு அறிவுக்காக. இப்ப சபாநாயகர் என்ற விஷயம் இதுல கொஞ்சம் கதைக்கப்பட்டதானே. அப்ப அதால இது உங்களுக்கு தேவைக்கா சொல்றேன்னா எழுதுறாக்கள் எழுதி கொள்ளுங்க. முதலாவது சபாநாயகர் சர் வில்லியம், அது பேரும் எனக்கும் சரி அந்த வாக்கி வாரையில பில்லிங் ஸ்டபுல்ஸ் சொல்றேன். பில்லிங் பில்லிங் பீனா இல்லைனா பீனா இங்க பில்லிங் ஸ்ட்ரபுள் ஸ்ட்ரபுள் என்ன ஸ்ட்ரபுள்ஸ் வரும். பில்லிங் ஸ்டபுள்ஸ் உங்களுக்கு விளங்குது தானே எல்லாருக்கும். நல்லாட்டி விளங்காட்டி நான் வாயில சொல்றதுல எழுதினாலும் சரி. பில்லிங் ஸ்டபுள்ஸ் சொல்றேன் சரியா. இது வந்துட்டு முதலாவது சபாநாயகர். அதே போல அடுத்த கேள்வி கேட்டிருந்தா கூட்ட நடப்பனண்டா என்ன சிறண்டு. கூட்ட நடப்பனண்டா அதைக்கும் நீங்க பொய்சா எழுதி கொள்ளுங்க சரியா. இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்குள்ள வார டவுட்டுகள். ஏனென்றா இப்படியான இந்த பேச்சு வழக்கு சொல்கள் வந்துக்கிட்டு சில நேரங்கள் தெரியாம இருக்கலாம். கேள்வியில இப்படிதான் போடுவான். டொனமூர் அரசியல் அமைப்பில் உள்ள உதாரணத்துக்கு சொல்றேனே, இந்த கூட்ட நடப்பன் என்று சொல்ற விடயத்தை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்துக என்றா அப்படி கேள்வி. கூட்ட நடப்பன் என்ற விஷயம் சின்ன ஒரு பாயிண்ட் தான், அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை, சும்மா சொல்றேன். கூட்ட நடப்பன் பற்றி கொஞ்சம் விளக்கு என்றா நீங்க எல்லாருமே என்ன செய்வீங்க, கொஞ்சம் யோசிப்பேன். என்ன கொஞ்சம் என்னடா சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம், நாங்க அப்படி ஒன்று படிக்கலையே. கூட்ட நடப்பன் என்றா ஷோர்ட்டா எழுதி கொள்ளுங்க சரியா. அதாவது ஒரு கூட்டத்தொடரை நடப்பதற்காக ஒரு குழுக்கள் சேர்ந்து உருவாக்கப்படுகின்ற ஒரு கூட்டத்தொடர். அதாவது ஒரு கூட்டத்தை நடத்துவதற்காக எழுதி கொள்ளுங்களா. அதுக்கு நேரம் கூட்ட நடப்பன் என்றால் அதுக்கு நேரம் எழுதுங்க. கூட்டம் ஒன்றை நடத்துவதற்காக அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குழுவாக செயற்படுகின்ற ஒரு விதம்.
சரியா? ஒரு கூட்டம் ஒன்றை நடத்துவதற்காக அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குழுவாக செயற்படும் விதம் அல்லது கூட்டத்தொடர்ன்னு சொல்லலாம். கூட்ட நடப்பன். சரியானே? ரைட். அடுத்த வினாவை எழுதி கொள்ளுங்க. சரியா? எழுதிட்டீங்க தானே? நான் சொல்ற விஷயத்த எழுதி கொள்ளுங்க, உங்களுக்கு தேவைப்படும். என்ற சில பேருக்கு அந்த டவுட் இருக்கலாம், கேட்க பக்கத்தில் இருப்பீங்க. அப்ப அதால எழுதி கொள்ளுங்க. சரியா? ரைட். அடுத்தது எழுதி கொள்ளுங்க. தேசாதிபதி. இப்ப தேசாதிபதியை பத்தி ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு. தேசாதிபதி வந்துகிட்டு என்ன கேள்வி வேண்டா, இவர் வந்துகிட்டு எவ்வளவு பேர, அதாவது பதவியினுடைய காலம், தேசாதிபதியில பதவி காலம் எவ்வளவு சார், இவர் நினைச்ச மாதிரி தன் அதிகாரத்தை அரசாங்க சபையில என்ன செய்யலாம், முன்வைக்கலாமா, இவர் விரும்பினா மத்தாக்களுக்கிட்ட எல்லாம் அனுமதி எடுக்காம அவர் இஷ்டத்துக்கு அவர் செய்யலாம்ன்ற கேள்வி வந்து. உண்மையாவே இதை நீங்க நல்லா வழங்கணும். இதுக்கு அப்புறம் நாங்க தேசாதிபதி படிக்க போறோம், அதுலேயும் உங்களுக்கு பூரணமா சொல்லி தருவேன். தேசாதிபதி வந்துகிட்டு பதவிக்காலம் அரசாங்க சபை இருக்கும் வரைக்கும், அரசாங்க சபையில பதவிக்காலம் 6 வருடம் வேண்டா, தேசாதிபதியில பதவிக்காலம் 6 வருடம். ஆனா ஒரு தேசாதிபதி தொடர்ந்து இருப்பார் என்று கேட்டா அது வந்துகிட்டு யாரு முடிவெடுக்கணும்டா, பிரித்தானியா பிரித்தானிய அரசாங்கம் அவங்க முடிவெடுத்து தான், அவங்க 6 வருஷமும் இல்ல 10 வருஷமும் இல்ல 50 வருஷம் பண்ணாலும் அவங்க தான் முடிவெடுக்கணும். அப்ப ஏதாவது சட்டங்கள் கொண்டு வந்தா அதுக்கு முடிவு தீர்மானங்கள் என்றா அது அந்த தேசாதிபதி என்ன செய்வாரண்டா, மறைமுகமா அவங்கள்ட்ட கேட்டுத்தான் அவங்களோட அனுமதியோட சட்டத்தை நிறைவேற்றுவாங்க. சும்மா செய்ய இயலாது. சரியா? அதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. ரைட். அடுத்தது நகல் மசோதா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நகல் இப்படியெல்லாம் கேள்வி கேட்கணும். உண்மையா நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு நான் பாராட்டணும். வெரி கிரேட். என்ன மற்றவங்க இப்படி எல்லாம் கேட்கல இல்லை. சரியா? இவ்வளவு 2-3 பேர் இருக்காங்க கேள்வி கேட்காத. சரியா? ஆனா நான் உண்மையா அவங்கள நான் உண்மையா பாராட்டுறேன். இனியாவது மற்றவங்களும் நீங்க உங்களுக்குள்ள ஒரு போட்டியை கூடுதலா வளங்க, பொறாமையை வளர்த்துறாங்க. போட்டி தான் எங்களுக்கு மிக முக்கியம். நாங்க இந்த தரம் பி எடுத்துட்டோம்னா அடுத்த தரம் ஏ எடுக்கணும். அடுத்த தரம் ஏ எடுத்து ஒரு 80-75 ஏ எடுத்தா 90 ஏ எடுக்கணும். எங்கட முழு டார்கெட்டும் வந்துக்கிட்டு இதுல இருக்க எல்லோரும் சகோதரங்கள் நண்பர்கள் நினைப்பில என்ன செய்யுங்க, அந்த அந்த ஒரு வட்டாரமா தான் நீங்க இருக்கணும். முடிச்சு வேற உங்களுக்குள்ள பொறாமை என்ற விஷயம் பெறப்படாது. போட்டி மட்டும். அப்ப இந்த போட்டி என்ன, அடுத்த தரம் நான் அவ 80 எடுத்தா நான் 90 எடுப்பேன். அடுத்து நான் 90 எடுத்தா நான் 95 எடுப்பேன். அப்படி உங்களுக்குள்ள போட்டிய வந்தா ஃபைனல் எல்லாருமே 95 எடுப்பீங்க, எல்லாருமே 100 எடுத்துட்டு போவீங்க. இதுதான் போட்டி. அப்ப போட்டி எப்படி எதிர்பார்க்காங்க, ஏ எடுத்தா எல்லாருமே ஏ எடுக்கணும்ன்றது அந்த போட்டி. பொறாமைன்ற என்ன, ஒரு ஆள் வீழ்த்தணும் இவரை விடப்படா என்னதான் பொறாமை. அப்ப அது வந்துட்டு ஒரு ஒரு கேவலமான ஒரு செயல். அதாவது எல்லா மதங்களையும் சபிக்கப்பட்ட கேவலமான ஒரு விஷயம் தான் இந்த பொறாமைத்தனமே. அப்ப வஞ்சகம் இது இருந்தா நாங்க வாழ்க்கையில யாருமே செய்யலாம், முன்னேறலாம். முதலாவது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு முகம் ஒன்று இருக்கணும். அடுத்தது எங்களோட கல்வியை படிக்கக்கூடிய போட்டித்திறமை ஒன்று இருக்கணும். இது ரெண்டுமே தான் நாங்க லைஃப்ல எந்த உயரத்துக்கு வேணாலும் போகலாம். சரியா? அந்த ஒரு குறிக்கோளை எல்லாருமே செயல்படணும். சரியா? ரைட். அப்ப இதுல அவ அடுத்த கேட்ட நகல் மசோதாண்ட விஷயம். இப்ப நாங்க என்ன டைம் போகுது மற்றது பார்க்கலாம் கொஞ்சம். இதுவும் உங்களுக்கு முக்கியம் தான். கொஞ்சம் இதை நோட் பண்ணிட்டு நான் வேகமா கொண்டு போவேன், நீங்க யோசிக்கிட்டே இன்றைக்கு ஃபுல்லா பிரதேச வாய்ப்பு தான் பார்க்கலாம். சரியா? நான் கொஞ்சம் வேகமா நான் பார்க்கேன். இதையும் கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. நகல் மசோதாண்டா, நகலண்டா நாங்க ஒரு விடயம், ஒரு அரசு சார்ந்த கொள்கைகளை, ஒரு விடயங்களை என்ன செய்யற, அதை வந்துட்டு ஒரு அறிக்கை வடிவில உருவாக்குது. இதான் நகல். எழுதி கொள்ளுங்க. சரியா? அதாவது ஒரு நாட்டினுடைய ஒரு அரசியல் சார்ந்த கொள்கைகளை அல்லது ஒரு விடயங்களை ஏதாவது, சரியா, ஒரு நாட்டினுடைய கொள்கையோ அல்லது ஒரு அரசியல் விடயங்களையோ, சரியா, எழுதி கொள்ளுங்க. அரசியல் விடயங்களையோ ஒரு அறிக்கை வடிவில் தொகுப்பது அல்லது உருவாக்குவது, இதான் நகல் என்று சொல்ற. சரியா? அடுத்தது தொடர்ந்து மசோதா என்று சொன்னா அதோட தொடர்பட்ட ஒரு விஷயம் தான். அதாவது நாங்க ஒரு நாட்டினுடைய இந்த அறிக்கை, இந்த சொல்லப்படுகின்ற அறிக்கை, அதாவது நாட்டினுடைய கொள்கைகளை அல்லது ஏதோ அரசியல் விடயங்களை அறிக்கை ஊடாக அறிக்கை கொண்டு அரசாங்க சபையில் சமர்ப்பிக்கும் போது, அறிக்கை கொண்டு அரசாங்க சபையில் சமர்ப்பிக்கும் போது அதை நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து அதை
ஒரு சட்டமாக ஏற்றுக்கொள்வதற்கு இப்ப சட்டம் ஒன்றை உருவாக்கணும்னா அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு அங்கீகாரம் வழங்குது. அப்ப அரசாங்கத்தினுடைய இதற்கு ஒரு ஒத்துழைப்பு, அதாவது ஏற்றுக்கொள்வதுன்னு சொல்லுவாங்க அங்கீகாரம். அதாவது இப்ப சட்டமா நாங்க ஏற்றுக்கொள்வது அதுக்குள்ள ஆய்வு செஞ்சு அதையெல்லாம் ஃபுல்லா முடிவெடுத்து தான் நாங்க சட்டமா ஏற்றுக்கொள்வோம். ஆனா இது சட்டமா ஏற்றுக்கொள்ற விஷயம் இல்லை. அதாவது கொண்டு வந்த அந்த அறிக்கையை என்ன செய்யறாங்க, ஒரு எல்லாருமா சேர்ந்து அதை கொஞ்சம் மேலோட்டமா பார்த்துட்டு அந்த மசோதாவை ஏற்றுக்கொள்றது. ரைட், இதை நாங்க என்ன செய்வோம், எல்லாருக்கும் மத்தியில நாங்க இதை வாசிச்சு இதுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுப்போம் என்று ஏற்றுக்கொள்றதுதான் அது. அப்ப எப்படி எழுதணும், அப்ப கொண்டு வரப்பட்ட அந்த ஒரு நாட்டினுடைய கொள்கை அல்லது அரசியல் விடயங்களை அறிக்கையாக கொண்டு வரப்பட்ட விடயத்தை அரசாங்க சபையில் உள்ள எல்லோரும் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வது. ரைட், அதையும் எழுதி கொள்ளுங்க. அடுத்தது ரைட், அவ்வளவுதானே? சரி, அவ்வளவுதான். சரியா, இது இவ்வளவும் முக்கியத்துவமான விஷயம். அவ நிறைய கேள்விகள் கேட்பா எனக்கு. இப்ப நான் உங்கள்ட்ட சொல்லணும் அன்றைக்கு இந்த இந்த டொனமுரண்டத்தால அந்த பகுதியை அவ கேட்ட இந்த கேள்வி மட்டும் நினைப்பில் இருந்துச்சு. அதை நான் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சேன், அதாவது தான் உங்கள்ட்ட சொல்றேன். சரியா, ரைட். இப்ப அடுத்த தொடர்ந்து பாருங்க. சரியா பிள்ளைகள்? சரியா, நான் சொன்னதெல்லாம் விளங்கிட்டு தானே? எழுதிட்டு கிளியர் தானே? சொல்லுங்க பாப்போம், கிளியர் தானே எல்லாரும்? ஓம் சார். ரைட், ஓகே, ரைட். இப்ப நாங்க இந்த பிரதேச வாரி என்பதை பத்தி அதுல கட்டமைப்பு எப்படி இருக்கும், என்ன மாதிரி பிரதேச வாரி பிரதித்துவத்துல கட்டமைப்பு, அதோட உருவாக்க அமைப்பு எப்படி என்றதை பார்ப்போம். சரியா, ரைட். இதுல சனத்தொகையும் பரப்பளவையும் அடிப்படையாக கொண்டு பிரதேச அபிவிருத்திகளை நோக்காக கொண்டு தேர்தல் தொகுதிகளை நிர்ணயிக்கும் ஒரு முறை. அப்ப இது ஒரு முறை தான். இது பிரதேச வாரி என்பது ஒரு முறை. எப்படி என்றா இதுல மிக முக்கிய மக்கள், அடுத்தது இந்த நிலப்பரப்பு. இப்ப பிரதேசம் என்னக்குள்ள ஒரு நிலத்தை அடிப்படையாக கொண்டது. இப்ப உதாரணமா வந்துட்டு எங்கட இலங்கையில வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அப்ப அந்நேரம் வந்துட்டு ஒரு 50 லட்சம் மக்கள் இருந்தா 50 லட்சம் இல்லவா? சரியான, ரைட். 50 லட்சம் மக்கள் இருந்தா இந்த 50 லட்சம் மக்களையும் நாங்க மொத்தமா இருந்து அவங்களுக்குள்ள எடுக்கலாமா? 50 பேர் தெரிவு செய்ய போறோம்டா எப்படி தெரிவு செய்யற? கஷ்டம் என்ன? மொத்தமா சர்வசன வாக்குரிமை எல்லாரையும் போடுங்க எப்படி ஒன்றுக்கு 1 2 3 அந்த ஓடர்கள் எடுக்கலாம்? எடுக்கலாம். அப்ப இங்க என்னண்டா இந்த 50 லட்சம் பேரும் கிட்டத்தட்ட பிரதேச ரீதியா தான் வாழ்வாங்க. அப்ப அதுக்காகத்தான் என்ன செய்யறாங்கண்டா, இப்ப கொழும்பில் ஒரு ஆள் இருக்கிறார், ஒரு ஆள் வெற்றிக்குளோல இருக்கிறாருண்டா, இப்ப கொழும்புல இருக்கிறவர் வெற்றிக்குளோல இருக்கிறவருக்கு நம்ம உதவி செய்யலாமா? இல்லை. அப்ப வெற்றிக்குளோல இருக்கிறவர் தான் உதவி செய்யலாம். அப்ப பிரதேசம்னா அந்தந்த பிரதேசத்துக்கு அந்தந்த உறுப்பினர் தான் என்ன செய்யணும், உதவி செய்யணும். இப்படி ஒரு கட்டமைப்பு தான் அவங்க என்ன செஞ்சாங்க, தொகுத்து இந்த பிரதேச வாரியண்டத்தை ஒரு சனத்தொகையை மையமாக கொண்டும் அந்த அவங்களுடைய அந்த மக்கள் வாழுகின்ற அந்த இடத்தை பரப்பளவை மையமாக கொண்டும் அதை ஒரு என்ன செய்யறாங்க, பிரதேச அலகுகளாக ஒரு எல்லை ஒன்றை போடுறாங்க. அப்ப எங்கட நாட்டில வந்துட்டு டொனமுர் அரசியல் அமைப்பு காலத்துல 50 எல்லைகள் இருந்தது. 50 எல்லைகள் என்றா பிரதேச அலகுகள் என்று சொல்றேன். பிரதேச அலகுகள். இந்த 50 எல்லை பிரதேச அலகுகள் அடிப்படையில தான் என்ன செய்யுது, மக்கள் வாக்களிக்கலாம். இப்ப எங்கட நாட்டில டொனமுர்ல வந்துட்டு நாங்க ஏற்கனவே வந்துட்டு கோல்புருக்குள்ள சொல்லப்பட்டது மாகாணங்கள் வந்துக்கிட்டு 16 மாகாணங்கள்ல வந்துட்டு 9 குறைக்கப்பட்டு 5 சொல்லப்பட்டது. பிறகு அந்த இடையில் உள்ள காலப்பகுதியில 9 மாகாணங்கள் என்று குருமக்களத்துல சொல்லப்படுது. 9 மாகாணங்களா திரும்ப சேர்த்து கொள்ளப்பட்டதுன்னு சொல்லப்படுது. சரியான பூரணமான ஆதாரம் வந்துட்டு டொனமுருக்கு தான் வருது. என்ன வருகிறண்டா, இந்த இனவாரி பிரதித்துவம் என்பது பூரணமாக இந்த டொனமுர்ல தான் சொல்லப்படுது. அப்ப இங்க டொனமுர்ல பிரதேசவாரி பிரதித்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டதால இந்த மாகாணங்கள் பூரணமாக 9 என்றதை எல்லாருக்கும் மத்தியில அறியப்படுத்தப்படுது. அப்ப 9 மாகாணங்களை தான் என்ன செஞ்சாங்க, 50 அலகுகளாக 50 பிரதேச அலகுகளாக பிரிக்கப்பட்டது. அப்ப 9 மாகாணங்கள் என்ன, வடக்கு, ஊவா, சப்ரகமுவ, வடமேல், தென்மேல், கிழக்கு என்று 9 மாகாணம் தொடர்ச்சியா போகும். என்ன, அந்த 9ஐயும் தான் 50 அலகுகளாக பிரிக்கப்படுது. இப்ப பாருங்க, தொடர்ந்து இலங்கை 9 மாகாணங்களாக பிரிக்கப்படுற விஷயம். அதே போல இங்க சனத்தொகையை எப்படி மதிப்பிட்டாங்கண்டா 90,000க்கு ஒரு ஆள். நல்ல வணங்கும், 90,000க்கு ஒரு பிரதிநிதி. அப்ப எங்கட நாட்டில 50 பேர் தேர்தலில் வாராங்க. நாங்க பார்த்தோம் என்ன, டொனமுர்ல தேர்தல் மூலம் 50 பேர் வாராங்க. இந்த 50 பேரும் 50 பிரதேசத்திலிருந்து வரணும். அப்ப இந்த 50 பிரதேசமும் இந்த 9 மாகாணத்துக்குள்ளதான் உள்வாங்கப்படுது.
சில மாகாணங்கள் ஒரே ஒரு பிரதேசத்தை கொண்ட மாகாணங்களும் இருந்தது ஆரம்ப காலங்களில். ஒரு ஒரு பிரதேசத்தை கொண்டா பிரதேச அழகு ஒரே ஒரு தேர்தல் தான். சரி, அதாவது இப்ப எனக்கு எப்படி என்ன வருது, இப்ப நடைமுறைக்கு அரசியல் மாதிரி சொல்ல வருது ஏடா. அப்ப அதுக்கு எப்படி சொல்றேன்னா, இப்ப வந்து சொல்லுவாங்க தேர்தல் மாவட்டம் சொல்லுவாங்க, இல்லாட்டி தேர்தல் அலகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்ப வந்துட்டு நடைமுறையில வந்துட்டு இப்ப உதாரணமாக அம்பாரா டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டா 4 தேர்தல் அலகு, வெட்டிக்குளோல வந்துட்டு 3 என்ன மாதிரி அப்படி ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொன்று இருக்கு, 3 4 இருக்கு அங்கேயும். அப்ப ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு அலகுகள் இருக்கு. அது மாதிரி அந்த நேரங்கள்ல ஒரு மாகாணத்திலே இப்ப உதாரணமாக வட மாகாணத்தை எடுத்துட்டா ஒரே ஒரு மாகாணத்திலே வடமாகாணம் முழு பெரிய மாகாணம் அதுல ஒரே ஒரு தேர்தல் அலகு இருந்துருக்கு ஆரம்பத்தில். ஏன் அங்க மக்கள் இல்லை, அதால ஒரு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு ஆள் தான் வந்ததும் இருக்கு. சில இடங்கள்ல ஒரு ஆள், சில இடங்கள்ல கிழக்கில ஒரு ஆள் நீங்க பார்க்கலாம். அப்ப என்ன ஆனா கொழும்பு கொழும்பு அண்மித்த வடமாகாணம் இந்த மேல் மாகாணத்துல மட்டும் 14 பேர் வந்தீங்க. அப்ப என்ன விஷயம் இதுல வந்துட்டு, இதுல முக்கியத்துவம் வந்துட்டு பிரதேசம் வந்துட்டு எண்ணிக்கை அடிப்படையில் தான் ஆரம்ப காலங்களில் பிரிக்கப்பட்டது. அப்ப அந்த அடிப்படையில இது தொடர்ந்து பாருங்க, 90,000 மக்களுக்கு ஒரு ஒரு இது இப்ப எழுதப்படுது மை ஊத்தணும். இப்ப 90,000க்கு ஒரு பிரதிநிதி, அதோட லேசா இன்னும் கொஞ்சம் விளங்கணும்டா 90,000 90,000 மக்கள், அதாவது வாக்களிக்கக்கூடிய 90,000 மக்களுக்கு ஒரு உறுப்பினர், ஒரு தலைவர். சரியா, பொதுவாக சொல்ல போனா தலைவர் என்றா உறுப்பினர் பிரதிநிதி எல்லாம் ஒரே விஷயம் தான். இந்த ஒரு உறுப்பினர் ஒரு பிரதிநிதி தான் எங்க போறார், அரசாங்க சபைக்கு போறார். இந்த மக்களுடைய இந்த 90,000 மக்களுடைய தேவையை நிறைவேற்றுறதுக்கு ஒரே ஒரு ஆளைத்தான் தேர்ந்தெடுத்தாங்க. நல்லா விளங்கணும். சரியா, ரைட். இப்ப அதுக்கு ஆப்போசிட்டா உண்டு 1000 சதுர அடிக்கு உண்டு. அப்ப 1000 சதுர அடி, 1000 சதுர மைல் அடின்னு சொல்லுவோம். அந்த சதுர அடி நிலப்பரப்புக்கு ஒரு உறுப்பினர் என்ற வகையிலையும் 90,000 மக்களுக்கு ஒரு உறுப்பினர். அப்ப இதுல பரப்பளவை பத்தி அந்த அவங்களோட அந்த பிரதேச எல்லையை வந்துட்டு 1000 சதுர அடி அளவுக்கு ஒன்றும், அதே போல 90,000 மக்களுக்கு ஒன்றும் என்ற வகையில அந்த சனத்தொகையும் பரப்பளவு அந்த எல்லையையும் நிர்ணயிச்சிருந்தாங்க. சரியா, இந்த அடிப்படையில் அந்த எல்லை நிர்ணயம். இப்ப தொடர்ந்து பாருங்க, இங்கே தேர்தல் தொகுதிகளாக 50 தேர்தல் தொகுதிகள் பிரிக்கப்பட்டது. அப்ப இங்க நாங்க சொல்லப்பட பிரதேச அலகுகள் சொல்றது தேர்தல் அலகுகள், தேர்தல் தொகுதிகள் என்று சொல்லலாம். அப்ப இந்த தேர்தல் தொகுதி வந்துட்டு 50 தேர்தல் தொகுதிகளாக பிரிக்கப்பட்டது. அப்ப அந்த 50லையும் 50 பேர் என்ன செய்வாங்க, பங்கு பற்றுவாங்க. அப்ப இதுல நாங்க பார்க்கலாம் வந்துகிட்டு கொஞ்சம் இருங்க. இதுல பாருங்க, அந்த எங்கட அரசாங்க சபை கட்டமைப்பில வந்துட்டு மேல் மாகாணத்தை பாருங்க. கொஞ்சம் உங்கள்ட்ட நோட்ஸ்ல இருக்கும். மேல் மாகாணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். மேல் மாகாணத்துல மட்டும் கிட்டத்தட்ட வந்துகிட்டு மேல் மாகாணத்துல 14 பேர் இருப்பாங்க. இதே சமயம் உங்களோட வட மத்திய மாகாணத்தை பாருங்க. வட மத்தியத்துல ஒன்றிருக்கும் பாருங்க தொங்கல்ல. அப்ப எந்த அளவுக்கு அந்த எண்ணிக்கையின் மாற்றங்கள் இருந்ததை நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் நான் மாத்த சொன்னேனே, மாத்தினீங்க தானே எல்லாரும்? அன்றைக்கு நான் அந்த எண்ணிக்கையை மாத்த சொன்னேன். கொஞ்சம் மாத்தினா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா, மாத்ததாக மாத்திக்கொள்ளுங்க. சரியா, இப்ப என்னதுக்கான நான் சொல்றேன், அந்த நாங்க ஏற்கனவே இதுல கட்டமைப்பு பார்த்தோம், அரசாங்க சபை கட்டமைப்புல இதுல மேல் மாகாணத்துல மட்டும் 14 தேர்தல் தொகுதிகள் இருந்தது. அதே போல மத்திய மாகாணத்துல வந்து 8 தேர்தல் தொகுதி, தென் மாகாணத்துல 7 தேர்தல் தொகுதி, அதே போல வடமேல் மாகாணத்துல 6, சப்ரஹமுவாவில 5, வட மாகாணத்துல வடக்கு மாகாணத்துல 4, சாரி வட மத்தியில தான் உண்டு. நான் வந்துட்டு வட மாகாணத்துல வந்து 4 இருந்தது. சரியா, ரைட். ஊவா மாகாணத்துல 3, கிழக்கில 2 இருந்தது, கிழக்கில 1 ஆனா வட மத்தியில மட்டும் 1 இருந்தது. இந்த அடிப்படையில நீங்க டோட்டலா பார்த்தீங்கன்னா வழங்கும். இதுல 14, அங்கால 8 மூலம் 15, அங்கால இதுல 11 14 எல்லாம் 50 வரும். நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். 3 4 3 7 11 11 4 14 14 22 2 36 32
கொஞ்சம் கூட்டி பார்ப்போம் நம்மளோட டவுட்டை கிளியர் பண்ணுவோமே. 14 இதில் 2 × 15 அங்கால 11 நான் 2 சேர்த்து கூட்டணும் உண்டை மட்டும் போட்டு சரியா. 11 அதில் 4 3 7 7 3 10 சரியா. என்னது 4 5 9 9 3 10 சரியா. சரியா உங்களுக்கு விளங்குது இல்லைன்னே. ரைட், எழுதினது விளங்கு இல்லை. சரி நீங்க கூட்டி பாருங்களேன் சரியா. இல்ல நான் உங்களுக்கு சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ண சொன்னேன், அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா சரி. அந்த எண்ணிக்கையில அது மாத்தாதாக்கள் இருந்தால் மாத்திக்கொள்ளுங்க சரியானே. அதில் அந்த வடமத்தி வந்துக்கிட்டு ஒன்று வரும். இல்லை நாங்கள் டியூட்டில் வந்துக்கிட்டு வடமத்தி வந்துக்கிட்டு 14 இருக்கும். அது டைப்பிங் மிஸ்டேக்கால வந்த ஒரு விஷயம். மற்றது வந்துக்கிட்டு மற்ற விஷயம் எல்லாம் சரிதான்னு நினைக்கிறேன். மேலே இங்கே அந்த 50 விஷயம் வந்துட்டு ஏற்கனவே அது பிள்ளையா இருந்ததுன்னு அதையும் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கிட்டா சரி. அப்போ அது நான் அன்றைக்கு உங்கள்ட்ட சொன்னேன், அதை மாற்றி சொல்லி பெரும்பாலும் மாற்றிப்பீங்க. வேற ரைட். இதில் அந்த ஐரோப்பியர் என்றதை மாற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐரோப்பியரில் இந்த நியமனத்தில் ஐரோப்பியர் 3, அதே போல பரங்கியரில் இலங்கையர், மலாயர், இந்தியரில் 1 இலங்கையரில் 1 2 வரணும். அதையும் மாற்றிக்கொள்ளுங்க. இந்தியரில் 1 இலங்கையரில் 1 மலாயர் 2 நினைக்கிறேன். இது புது ஆட்களுக்கு இதை வந்துட்டு நாங்கள் சொல்றது விளங்காம இருக்கும். நீங்க அவங்களோட நோட்ஸில் அந்த அரசியல் கட்டமைப்பு எடுங்க. இதுல ஐரோப்பியர்கள் 4 சரியா. ஏனையவர்கள் 1 1 வரும். மாத்தாதாக்கள் மாற்றிக்கொள்ளுங்க. அதில் டைப்பிங் பிள்ளையால தான் அந்த நோட்ஸில் எண்ணிக்கை பிள்ளையா இருக்கு. அதாவது அரசாங்க கட்டமைப்பு எடுங்க. டொனோமூர்ல இருக்க அரசாங்க கட்டமைப்பில் மாத்தாதாக்கள் இப்பவே மாற்றிக்கொள்ளுங்க. தேர்தல் மன்றத்தை பிள்ளையா இருக்கு. தேர்தல் மன்றத்தில் 50 போடுங்க. நியமன மண்டலத்தில் ஐரோப்பியர் 4 மாத்துங்க. பரங்கியர் 1 சரி. மற்ற மலாயர், இந்தியர், இலங்கையர் எல்லாம் 1 1 போட்டுக்கொள்ளணும் சரியா. அதே போல வடமத்தி என்று சொன்ன இடத்துல 1 அவ்வளவுதான் சேஞ்ச் பண்றது. ரைட். இப்ப நாங்க எங்களோட விஷயத்துக்கு வருவோம் சரியா. பிள்ளைகள் மாத்திட்டே தானே. ஆரம்பத்துல மாத்தினாக்கள் இருந்தா தேவையில்லை, மாத்தாக்கள் இருந்தா மாத்திக்கொள்ளுங்க. ரைட். இப்ப இதுல நாங்க இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தோம் இந்த கட்டமைப்பில. அப்ப இந்த மேல் மாகாணத்துல மட்டும்தான் 14 அதிகமா இருந்தது. மற்றதுல எல்லாம் அதை விட எண்ணிக்கை குறைவாக 10க்கும் குறைவாக தான் இருந்ததுன்னு. அந்த அமைப்பில 50 தேர்தல் தொகுதிகளாக இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இதுல வந்துட்டு 5 வருடத்துக்கு ஒரு முறை பொது தேர்தல் நடக்கும். இது ரூல்ஸ். இது வந்துட்டு அவங்களோட யாப்பின் பிரகாரம் அரசாங்க சபை வந்துட்டு 5 வருடத்தான் பதவிக்காலம் என்று சொல்லப்பட்டது. அதன் பிரகாரம் தான் தேர்தலும் வந்துட்டு 5 வருடங்களுக்கு ஒரு முறை இடம்பெறும் என்றது அடுத்த 3வது விஷயம். இந்த 4வது விஷயம். அதே போல அதிகூடிய வாக்குகளை பெறுவோர் அரசாங்க சபைக்கு தெரிவு செய்யப்படாது. அப்ப இதுல அதிகூடிய வாக்கு நாங்க இதுல பார்க்க அதிகூடிய வாக்குன்னு சொல்லக்கூட இந்த 50 தேர்தல் தொகுதியிலையும் எந்த தேர்தல் 50 தேர்தல் தொகுதி இருக்கிறேன் 50 தேர்தல் தொகுதியிலையும், அதாவது எந்த ஒவ்வொரு தொகுதியா நாங்க பார்த்துட்டு வரக்குள்ள ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்த, அதாவது உதாரணமா பௌத்தர்களா இருக்கலாம், அதே போல சில இடத்துகள்ல தமிழர்கள் கூட இருக்கலாம், சில இடத்துல முஸ்லிம்கள் கூட இருக்கலாம், அப்படி மாறி மாறி வரலாம். அப்ப யாரு கூட இருக்காவோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும். அப்ப அதிகமான வாக்கு எடுக்க யாரோ அவர் தான் இங்க என்ன செய்வார், பிரதிநிதியாக வருவார். அப்ப அவர் வந்துட்டு தேர்தல் தொகுதி எந்தெல்லாம் தேவையில்லை, எண்ணிக்கையை பொறுத்து அவர் வருவார். அப்ப இங்க சொல்ற விஷயம் என்னன்னா அதிகூடிய வாக்கு தான் முக்கியம். இப்ப வந்துட்டு அவர் கொழும்பை அண்மித்த இடத்துல இருக்கிற ஒரு பிரதேசம் என்றா அதுல இருந்தவராக இருக்கிறான். ஆனா அவருக்கு உள்ள வாக்கு வந்துட்டு எண்ணிக்கை வந்துட்டு அவங்க உதாரணம் ஒரு 5 பேர் கேட்காங்களாம்டா எலெக்ஷன்ல, இந்த 5 பேர்ல வந்துக்கிட்டு நான் நல்ல விளையும் திரும்ப சொல்றேன் உங்களுக்கு குழம்புது என்னன்னு சரியா. அதாவது இப்போ லேசா வழங்கப்படுத்துறோம் பாருங்க. இப்ப உதாரணமா கொழும்பு என்று சொல்ற இடம் இருக்கு. அதுல உதாரணமா நாங்க லேசா விளங்கக்கூடிய ஊர் கோட்டை. கோட்டை என்ற சில இடத்தை எடுப்போம். கொழும்பு கோட்டை எடுத்துட்டோம்னா இதுல கிட்டத்தட்ட ஒரு 90,000 மக்களை ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் 90,000 என்ன 90,000 மக்கள் இருக்காங்க. கோட்டையில மட்டும் 90,000 மக்கள். இப்ப இந்த கோட்டையில ஏ பி
சி டி 4 பேர் இருக்காங்க. இப்ப இந்த 4 பேரும் வந்துட்டு 4 மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க. யாரு? ஒன்று பௌத்தர்கள், இரண்டாவது தமிழர்கள், மூன்றாவது முஸ்லிம்கள், நான்காவது பரங்கியர்கள் இல்ல ஏனையவர்கள் என்று வச்சுப்போம். அதே போல ஐரோப்பியர்களும் இருந்தாங்க தானே. அப்ப அவங்களையும் நாங்க சொல்லலாம் தானே. சரி, ஐரோப்பியர்களே வச்சுக்கோம். இப்ப இந்த ஏபிசிடி என்ற 4 பேர்ல இதுல 90,000 பேருக்குள்ள ஏ என்ற ஆக்கள் கூட இருந்தா அவர் தான் என்ன செய்வார்? வர வாய்ப்பு இருக்கு. இப்ப நாங்க வாய்ப்பு இருக்குமென்று தான் சொல்றோம், வருவாருன்னு சொல்லல. அப்ப ஏ என்றவர் வரலாம். சிலவேளை பி என்றவங்க கூட இருந்தாங்கண்டா அவங்கள ஒரு ஆள் என்ன செய்யலாம்? வரலாம். சி என்றவர் இருந்தா சி என்றவர் ஒரு ஆள் வரலாம். அப்ப அங்க எண்ணிக்கையை பொறுத்தும் அவங்களுக்கு வாக்குகளை பொறுத்தும் தான் தீர்மானிக்கப்படும். அப்ப சில வேளை இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து, இப்ப உதாரணமாக பௌத்தர்கள் கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோம். இந்த 90,000 பேர்ல 50,000 பேர் பௌத்தர்கள் இருந்தா அந்த பௌத்தர்கள் அவ்வளவு பேரும் ஒரு தமிழ் சகோதரர்களுக்கு அல்லது முஸ்லிம் சகோதரருக்கு இல்ல ஏனைய ஒரு ஆளுக்கு எல்லாருமா சேர்ந்து வாக்களிச்சுட்டாங்கடா அப்போ பௌத்தர்கள் சார்பில் ஒருத்தர் வர மாட்டாங்கன்னு ஏனைய ஒரு சார்பில் யாராவது ஒரு ஆள் வரலாம். அப்ப இங்க தீர்மானிக்கப்படுகிறது வாக்கு. அப்ப என்னத்துக்காக இதை கொண்டு வந்தாங்க? மக்களுக்குள்ள அவங்க அவங்க எல்லாருமே ஒரு தாய்க்குள்ள மாறி, ஒரு சகோதரர்கள் மாறி, ஒரு நண்பர்கள் மாறி என்ன செய்யணும்? வாக்களிக்கணும். இந்த வாக்களிக்கும் போது ஒற்றுமையை பலப்படுத்தணும். அதனூடாக அடுத்தடுத்து அவங்களோட வாழ்க்கையில தேசிய ஒற்றுமை என்ற ஒரு பலத்தை கொண்டு வரலாம் என்றுதான் இந்த சிந்தனையை கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த எண்ணத்து கண்டு இப்ப இதால நாங்க விரும்பிற ஆக்களுக்கும் போட் போடலாம். இப்ப நாங்க மக்கள் கூட இருக்கி பௌத்தர் கூட இருக்கி அவங்கள்ட்ட தான் போடணுன்ற அவசியம் இல்லை. இதுல எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நல்ல திறமையான ஒரு தலைவர். இப்ப இந்த ஏவிசி என்ற 4 இனத்திலையும் 4 தலைவர்கள் வராங்க. இந்த பி என்றவர் திறமையானவர் இருக்கலாம். அவர் என்னதான் வேற மதம் பண்ணாலும் நல்ல பேர் அறிஞர், எல்லாருக்கும் சேவை செய்யக்கூடியவர் இருந்தா அவருக்கும் போடலாம் தான் நாங்க. அப்ப அப்படித்தான் யோசிக்கணும். அப்ப அப்படி ஒரு நிலைப்பாடு தான் நீங்க கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் சொல்றாங்க. இதுல வந்துட்டு அதிகமான வாக்குகள் எடுத்தாலும் அதிகமான வாக்கு யார் எடுத்தாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாடும். அப்ப அவருக்கு ஒரு பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படும். இதான் அதுல முறை. சரியா? ரைட். தொடர்ந்து நாங்க பார்க்கலாம். 9 மாகாணங்களில் இருந்து 5 பேர் பின்வருமாறு தெரிவு செய்யப்பட்டனர். அப்ப இந்த 9 மாகாணங்களில் இருந்து 50 பேர் பின்வருமாறு தெரிவு செய்யப்பட்டார். அப்ப நாங்க இப்ப பார்த்த மாதிரி தான் 9 மாகாணங்கள் வந்து 50 பேர் தெரிவு செய்யப்படுவாங்கன்னு. அப்ப அதுல நான் உங்களுக்கு அந்த கட்டமைப்பை லேசா உங்களுக்கு எழுதுகிறேன். இப்ப மேல் மாகாணம் என்று சொன்னா அந்த இங்க கொஞ்சம் இருங்க பிள்ளையார். ரைட். இப்ப கொஞ்சம் இறங்கணும். சரியா? மேல் மாகாணம் 14. சரியா? இந்த ஓர்டரை நம்ம எழுதுவோமே. மத்திய, தென், வடமேல், மத்திய அந்த ஓர்டர் எழுதுறேன்னா உங்களுக்கு தேச விளங்குறது. தென், வடமேல், சபுரஹமுவா, வட, அடுத்தது உவா, கிழக்கு வடமத்தி. உவா, கிழக்கு வடமத்தி. இப்ப இப்ப நாங்க இந்த எண்ணிக்கையை போட்டுட்டு போவோம். சரியா? இப்ப எப்படி என்றா இந்த ஓர்டர் தானே இது. இப்ப ஆக கூட 14. இதுல இருந்து இந்த ஓர்டர் 1 வரைக்கும் போகும். அதான் இந்த ஓர்டர் நல்லா விளங்கி போகணும். இப்ப 14 8ல இருந்தா அந்த ஓர்டர்ல போகும். இப்ப இங்க என்ன செஞ்சாங்க? மத்திய மாகாணம் கொஞ்சம் நீங்க நல்லா விளங்கணும். மத்தியாண்டா மலைநாட்டு பகுதி கொஞ்சம் பெருசான பகுதியா. ஆரம்ப காலங்களிலே மக்கள் நாங்க வரலாறுகளுக்கு பார்த்து வரோம். இப்ப கரையோரத்தை விட இந்த மத்திய மாகாண பகுதியும் கொழும்பை அண்மித்த பகுதியும் அதிகமா மக்கள் ஆரம்ப காலத்துல செறிந்து வாழ்ந்ததாக வரலாறுகள் சொல்லப்படுது. சரியா? ஆங்கிலேயரும் கூட அதைத்தான் முக்கியத்துவப்படுத்தினாங்க கொழும்பு அண்மித்த பகுதிகளை. அப்ப அதுல 8 போட்டிருக்கு. 8. சரியா? அதுல 8. அதே போல தென்னில 7, இதுல 6, இதுல 5, சப்ரகமால் வடமேல 6, சப்ரகமால் 5,
வடமாகாணத்துல 4, ஊவாயில 3, கிழக்கில 2, வடமத்தியத்துல 1. இதான் இந்த மெதட். சரியா? இந்த அளவில தான் அந்த பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்ட வீதம். அப்ப இந்த அடிப்படையில 14, 8, 7, 6, 5, 4, 3, 2 கொண்டு நாங்க என்னடா பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கணும், பிராக்டிக்கலா விளங்கணும்னதுதான் அந்த எண்ணிக்கையோட அளவை நான் காட்டுறது. சரியா? இப்ப இந்த இதுல நீங்க அந்த தொடர்ச்சியான எண்ணிக்கையை வழங்கினீங்கன்னா சரி. இப்ப தொடர்ந்து நாங்க பார்க்கலும். இப்ப விளங்கிட்டு தானே பிரதேச நான் உங்களுக்கு நான் பின்னுக்கு நோட்ஸ்லயும் இருக்கி நீங்க பார்க்கலும். இந்த எண்ணிக்கையை பார்த்துக் கொள்ளுங்க. சரியா? அந்த எண்ணிக்கையை தான் நான் எழுதிருக்கேன். சரியா? இந்த அமைப்பில அந்த ஓர்டர்ல இருக்கு. இப்ப இதுல சொல்லப்பட ஒரு விஷயத்தை தொடர்ந்து பாருங்க. 1931, 36 ஆகிய ஆண்டுகளில் பிரதேச வாரிசுவம் மூலம் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை பின்வருமாறு. இப்ப இந்த எண்ணிக்கை ஒன்று தந்திருக்காங்க. என்னண்டா இலங்கை சார்பாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்று சொல்லிருக்காங்க. இதான் அவங்க எடுத்த கணிப்பீடு. சரியா? இப்ப இனர் சார்பாகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல இதுல நாங்க மேலதிகமா சொல்லணும்டா அதிகமான பெரும்பான்மையான மக்கள் தான் கூடுதலாக தெரிவு செய்யப்படுது. அதுல பௌத்தர்கள் சார்பானவர்கள் தான் அதிகமா தெரிவு செய்யப்படாங்க. அப்ப அந்த எண்ணிக்கையை தான் இங்க சொல்லப்படுது. பாருங்க, இதுல வந்துகிட்டு நாங்க பார்க்கலும் வந்துட்டு கரையோர சிங்களவர்கள் உங்களோட எல்லாருடைய நோட்ஸ் இருக்குதானே பாருங்க. சரியா? கொஞ்சம் பாருங்க பிள்ளைகள். கரையோர சிங்களவர் சார்பாக, அப்ப கரையோரத்துல இந்த சிங்களவர் சார்பாக, அப்ப கரையோரம் என்று சொல்லக்கூட கொழும்பு அண்மித்து தான் கூடுதலாக என்ன அதுல 28 பேர் தெரிவு செய்யப்பட்டாங்க. அப்ப அதே போல கண்டி சிங்களவர் சார்பாக, கண்டி என்றா அது மத்திய, அப்ப அதைத்தான் இந்த மத்திய என்று சொல்லக்கூடிய 8 பகுதி 8 என்று நாங்க காட்டுமேனே அதுல வந்துகிட்டு கிட்டத்தட்ட 10 பேர் தெரிவு செய்யப்பட்டாங்க. அப்ப அதிலேயே எத்தனை பேர் வந்துட்டு சிங்களாக்கள் 38 பேர் வந்துச்சு. நாங்க அந்த எண்ணிக்கையை பார்க்கணும், பிராக்டிக்கல் எங்களுக்கு தெரியும். அப்போதான் எங்களோட கண் முன்னால டொனமுரண்டா என்னன்றது பிரதேச வாய்ப்பு என்னன்றது வழங்கும். இப்ப இது வழங்கினா தான் நாங்க அடுத்த சோல் பெரியில அங்கே 72 உள்ள இந்த பிரதேச வாய்ப்பினத்துவம் அது எப்படி உருவாக்கப்பட்டு அதில் அடுத்தடுத்த அலைவுகள் எப்படி இருந்தாலும் நாங்கள் விளங்கிக்கலாம். சரியா? ரைட். அப்ப இதுல அடுத்து பார்க்கலாம் நாங்க இலங்கை தமிழர்களை பாருங்க. அவர்கள் வந்துட்டு மொத்தம் 6 பேர் இருந்தாங்க. அப்ப 6 பேர். அதே போல இந்திய தமிழர்கள்ல வந்துட்டு 2 பேர். அப்ப இவ்வளவும் தமிழர் சார்பாக. அப்ப தமிழர் என்று சொல்லக்குள்ள அதுவும் எங்கட இலங்கை மக்கள் சார்பான தமிழர்கள் 6 பேர் தானே. மற்ற 2 பேரும் இந்தியா சார்பு. அதே போல முஸ்லிம்கள் உண்டு. இதான் அந்த தெரிவு முறை என்று சொல்றோம். இந்த அடிப்படையில தான் எங்கட இலங்கை சார்பான மக்கள் தெரிவு செய்யப்பட்ட விதம். சரியா? அப்ப இதுல 38 அதோட இதுல 6 என்ன 38 6 44 44 3 47. அப்ப நாங்க யோசிக்கலாம் வந்துகிட்டு 47 சொல்லக்கூட 3 பேர் குறையுது என்ன. இப்ப இந்த 3 பேரும் எங்க இருந்து வந்திருப்பாங்க பாப்போம். தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப இந்த 3 பேர் இதுல இல்லாம இருக்காங்க. இந்த 3 பேர் எங்க இருந்து வந்திருக்கிறான் பாப்போம். ரைட். இந்த 3 பேர் தான் ஐரோப்பிய சார்பிலிருந்து வந்திருக்கிறான். அப்ப ஐரோப்பியர்கள் இருந்ததால அந்த 3 பேர் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இதுல வந்திருக்கிறான். ஏனண்டா இப்ப இதுல நாங்க ஏற்கனவே வந்துகிட்டு சர்வசன வாக்குரிமையில கூட இதுல வழக்கறிஞர்கள் நிலப்பிரபுக்கள் எல்லாம் நாங்க சொல்லப்படுது. இப்ப நிலப்பிரபுக்கள் வழக்கறிஞர்கள் என்று சொல்வதெல்லாம் வந்துட்டு படிச்சாக்க கூடுதல் அவங்களுக்கு தான் இருந்தாங்க. அப்ப அந்த அடிப்படையில் நாங்க இதுல அவங்க சார்பான நாட்கள் ஒரு 3 பேர் வந்துருக்கேன். இதுல இன்னும் ஒரு விஷயம் நான் சின்ன சபாநாயகர் என்ற விஷயம் வந்துகிட்டு இதுல இருந்து தான் வந்திருக்கலாம். அந்த மேலதிகமான அந்த 3 பேர்ல இருந்து தான் வந்திருக்கலாம். சரியா? ஏண்டா சபாநாயகர் வந்துட்டு ஐரோப்பிய சார்பான ஒரு ஆள், அவர் ஒரு ஆளுநராக இருந்தவர், அவரை தான் நியமிச்சிருந்தாங்க. அப்ப அப்படி ஒன்று இருக்கு. இப்ப அவங்களோட ஆட்சியானே, அப்ப அவங்க விரும்பின மாதிரி செய்து கொள்ளலாம். ரைட். தொடர்ந்து பாருங்க 1931 ஒரு 10 நிமிஷம் போதுங்க. இதை பார்த்துட்டு நாங்க கிளாஸை முடிச்சு கொண்டு நாளைக்கு இந்த காரியதரிசி என்ற விஷயத்தை நாங்க பார்த்துக்கொள்ளுவோம். சரியா? இதுல நீங்க அந்த காரியதரிசி நான் பட்டம் போட்டு காட்டிக்க நோட்ஸ்ல பாருங்க. அதுல உங்களுக்கு விளங்கணுமெண்டா ஒரு தலைப்பு மாதிரி போட்டு இதத்தின் 5வது நினைக்கிறேன், 5 6வது நினைக்கிறேன், இல்ல 5வது காரியதரிசி 5 காரியதரிசி என்று போட்டுக்கணும். உங்களுக்கு விளங்குற மாதிரி போட்டுக்கணுங்க. நம்ம டைப்பிங் கொடுக்கக்குள்ள அவங்க வேற மாதிரியா டைப்பிங்களை செய்வாங்க. சரியா? என்னடா திரும்ப திரும்ப எல்லாம் திருத்தி கிரிக்கலாத உங்களுக்கு நோட்ஸ் தேவை. அப்ப நீங்க காரியதரிசிகள் அதை போட்டுக்கொள்ளுங்க. அவருக்கு ஒரு நம்பரை போட்டு காரியதரிசி போட்டுக்கணும். நாளை பார்ப்போம்.
ரைட். இப்ப 1931 யாழ்ப்பாணத்தில் தேர்தல் புறக்கணிக்கப்பட்டமை. இதுல ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம் ஒன்று என்னன்னா, ஒரே ஒரு தொகுதி புறக்கணிக்கப்பட்டன்னு சொல்றாங்க. இதுல இந்த யாழ்ப்பாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு இந்த தேர்தல் 1931 புறக்கணிக்கப்பட்டதாம். அது வரலாற்று சம்பவமா சொல்லப்படுது. அப்ப இது வந்துட்டு இந்த டொனமூர் அரசியலமைப்பில் நடந்த ஒரு சம்பவம். சரி, அதையும் நாங்க நோட்டா போட்டிருக்கோம். தொடர்ந்து இதுல என்ன நன்மைகள் என்றதை சொல்றாங்க. ஆட்சியாளர்கள் இன ரீதியாக அல்லாமல் பிரதேச ரீதியாக தெரிவு செய்யப்பட்டமையினால் இன ஒற்றுமைப்பாடு, இன ஐக்கியம் ஏற்படுத்தப்பட்டது. அப்ப ஆட்சியாளர் வந்துட்டு இன ரீதியாக அல்லாம பிரதேச ரீதியாக தெரிவு செய்யப்பட்டதால இன ஒருமைப்பாடு உண்மையா நாங்க ஏற்கனவே பார்த்த விஷயம் தானே. இன ஒருமைப்பாடு வந்துட்டுண்டா எல்லாருக்குள்ள ஒற்றுமை ஒன்று வருமா இல்லையா? இது ஒரு நன்மை. அதே போல தொடர்ந்து நாங்க பார்க்கலாம், பெரும்பான்மை சிறுபான்மை மக்களிடையே நட்பு நம்பிக்கை ஏற்படுது. அப்ப நாங்க முன்ன பார்த்த விஷயத்தை தான் இங்க நன்மைகளாக போடுறோம். அப்ப நன்மை எனக்குள்ள நாங்க ஏற்கனவே ஒரு அறிமுகத்தில ஒரு அது சம்பந்தமான ஒரு விளக்கங்கள் கொடுக்கக்குள்ள அதுக்குள்ள நிறைய விஷயம் நன்மையா சொல்லப்படும். அப்ப நாங்க நன்மையாக அதுல சொல்லப்படுற விஷயத்தை தான் நாங்க இங்க நன்மையாக இதுல இருந்த சில நன்மைகள் என்று நாங்கள் எதிர்நோக்கக்குள்ள இதான் நன்மைகள் என்று நாங்க என்ன செய்வோம், தொகுத்து எழுதுவோம். அதே போல இந்த நன்மைகளை தான் நாங்க என்ன செய்வோம், இன்னும் கொஞ்சம் ஆராய்ஞ்சி இது சில நேரங்களில் தீமையாக மாறலாம் என்று தீமையா எழுது. இதான் இந்த நன்மை தீமைகள் எழுதுற மெதட். சரியா? ரைட். தொடர்ந்து பார்க்கல நாங்க சிறுபான்மை மக்களிடையே இந்த பெரும்பான்மை சிறுபான்மை மக்கள்கிட்ட ஒரு நட்பு நம்பிக்கை என்பது கட்டாயம் வளர்ச்சி அடையும். அது முக்கியம். அதே போல மக்களுக்கும் பிரதிநிதிக்கும் இடையில் நெருக்கமான அல்லது அண்மித்த தொடர்பு காணப்பட்டது. இப்ப மக்களுக்கும் பிரதிநிதி, பிரதிநிதி யாரு? நாங்க தெரிவு செய்த எங்களுடைய தலைமைகள் என்ன, நாங்க தெரிவு செய்த எங்களுடைய வாக்காளர் தலைமைகள். அப்ப நாங்க யார வாக்களிச்சு தெரிவு செஞ்சோம்? எங்களுடைய ஊர் பிரதிநிதி என்று சொல்லக்குள்ள எங்களோட ஊர் சார்பாக நாங்க ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தோம். எங்களோட பிரதேச அலகு ரீதியா ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தோம். அப்ப அவர் தான் எங்களோட பிரதிநிதி. அப்ப நாங்க எங்களுக்கு என்ன தேவை என்றாலும் யார்கிட்ட பேச போறோம்? அந்த பிரதிநிதி கூடத்தான் எல்லா விஷயத்தையும் பேசுவோம். அவர் அங்க போய் என்ன செய்வார்? அரசாங்க சபையிலே எங்களுக்கு என்ன தேவையோ அதை பெற்று தருவார். அப்ப இவ்வாறான ஒரு நெருக்கப்பாடு பிரதிநிதிகளுக்கும் மக்களுக்கும் உருவாகுமா இல்லையா? அதான் மூன்றாவது நன்மை. தொடர்ந்து பாருங்க, ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் அபிவிருத்தி அடைவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அப்ப அபிவிருத்தி என்று சொல்லக்குள்ள நாங்க அதாவது 50 பிரதேசம் இதுல சொல்லப்படுது. 50 பிரதேச தேர்தல் அளவுகள். இந்த 50 தேர்தல் அளவுகளும் இதனால வெல்லப்படுகின்ற போது, இதுல 50 உறுப்பினர்கள் வருகின்ற போது 50 உறுப்பினர்களும் அவங்களோட இடத்தை என்ன செய்வாங்க? டெவலப் பண்ணுவாங்களா இல்லையா? கட்டாயம் பண்ணுவாங்க. ரைட். அதான் அதுல நன்மை. அடுத்தது, பல்வேறு பிரதேசங்களில் இருந்தும் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டதுடன் பிரதேசத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனையை அரசியல் அரங்கில் கொண்டு செல்லப்படும். அப்போ ஒவ்வொரு பிரதேசத்தை பொறுத்தளவு சில பிரச்சனைகள் வரும். அப்ப அந்த பிரச்சனைகள்ல இருந்து பிரதிநிதிகளை நாங்க என்ன செய்யறோம்? தெரிவு செய்யணும். இப்ப பிரதேசங்களில் இருந்து பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டதால அந்த பிரச்சனைகள் வார டைமிலே அவங்க என்ன செய்வாங்க? அந்த பிரச்சனைகளை அரசியலுக்கு கொண்டு போவாங்க. எங்க? அரசாங்க சபையை கொண்டு போய் இப்படி எங்கட இடத்துல தண்ணி இல்லை, ரோட் இல்லை, வாழுகத்துக்குரிய மக்களுக்குரிய சரியான பொருளாதார வசதி இல்லை, விவசாயத்துக்குரிய சரியான வாய்ப்பு வசதி நீர்நிலம் இல்லை என்று சொல்லுவாங்க. அப்ப இந்த பிரச்சனை என்ன செய்யும்? அரசாங்க சபை ஊடாக மக்களை எந்த இடத்துல எந்த ஊர்ல இருந்து தீர்மானம் இப்படியான விடயத்தை கொண்டதா இதுல சொல்லப்படுங்க நன்மை. இப்ப அதே மாதிரி சில தீமைகளை பாருங்க, குறைபாடுகளை. பிரதிநிதிகள் பிரதேச வாரியாக தெரிவு செய்யப்படாமல் தமது பிரதேசங்களை மட்டுமே கருதி கொண்டு செயற்படாமை. அப்ப இது ஏன் நாங்க இந்த தீமையாகவே கட்டாயம் எடுக்கணும் எடுத்தாங்க? எப்படி எடுக்காங்க? இது பிரதிநிதிகள் பிரதேச வாரியாக தெரிவு செய்யப்படுவதனால் செய்யப்பட்டதனால். அப்ப பிரதிநிதிகள் வந்துட்டு பிரதேச வாரியாக செய்யப்படுவதால தமது பிரதேசம் மட்டுமே கருதி கொண்டு செயல்படுவார்கள். இப்ப உதாரணமா 50 பிரதேசம் இருக்கு, என்ன 50 பிரதேச அலகு இருக்கு. அப்ப 50 பிரதேச அலகுகள் என்று சொல்லக்குள்ள இந்த 50 பிரதேச அலகுகள் நாங்கள் நல்ல விளங்கணும். இப்ப பிரதேசம் என்று சொல்லக்குள்ள இப்ப நீங்க உதாரணமாக உங்களுக்கு எப்படி லேசா சொல்லலாம்டா, ரைட், ஒரு நாங்க கொழும்பு எடுத்துக்குவோம். சரியா? நாங்க எங்கட இடத்துக்களை சொல்லாம கொழும்பே நாங்க உதாரணப்படுத்துவோம். இப்போ கொழும்பு எடுத்துக்கிட்டா கொழும்புல வந்துக்கிட்டு தேர்தலுக்குண்ட பிரதேச அலகு மட்டும் 14 அலகு இருந்துச்சான். இப்ப நான் கேட்கிறேன், இது இவ்வளவும் தேர்தலுக்கு இப்ப பிரதேசம் என்று சொல்லக்குள்ள எவ்வளவோ ஊர்கள் இருக்கு. இப்போ பாருங்க, பத்தளை, ராஜகிரிய, நிறைய எனக்கும் சரியா பெருசா கொழும்புக்கு நான் போய்தான் இருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு பேர்கள் சொல்ல தெரியாது. அதே போல இந்த புறக்கோட்டைன்னு சொல்றோம், ராஜகிரிய, இதெல்லாம் கொழும்புல இருக்கு. அந்த அதே போல வேற நிறைய இடம் இருக்கு. சரி, அதை நாங்க இப்ப சொல்லிக்கிறீங்க. அப்ப இதெல்லாம் பிரதேசம், என்ன சின்ன சின்ன பிரதேசங்கள். இந்த பிரதேசங்கள் ஒரு 4-5 பிரதேசத்தை சேர்த்து தான்
ஒரு தேர்தல் அலகுகளாக மாற்றுவாங்க. இதான் தேர்தல் அலகுகள்னு சொல்றேன், பிரதேச அலகுகள்னு சொல்றேன். சரியா? அப்ப நீங்க விளங்கிக்கப்படா பிரதேசம்ண்டா சின்ன ஒரு பகுதி அடிக்கும் தானே. உதாரணமா இதுல தெஹிவளை என்றா அது ஒரு பிரதேசம். அப்ப அவ்வளவு தான் ஆகும், அவ்வளவுக்குள்ளே முள்ளாக்கு தானே வாக்களிக்க வேண்டும் நீங்க யோசிக்கப்படா. தெஹிவளையும் ஒரு பிரதேசம். அந்த தெஹிவளை மாதிரி அதோட சேர்ந்து அதோட தொடர் பக்கத்துல இருக்க இடங்கள் ஒரு 4 இடத்தை சேர்ந்து அந்த 4 இடமும் சேர்ந்து 1000 சதுர மைல் என்று சொல்றாங்க. ஏன் 1000 சதுர மைல் என்றா அந்த பரப்பொண்டு அவங்களுக்கு ஒரு எண்ணிக்கை பரப்பொண்டு தேவை. அதே போல மக்களும் அவ்வளவு பரப்புக்குள்ளேயும் 90,000 பேர் வரணும். அப்ப 90,000 பேர் வரணும்னா அந்த அளவுக்கு ஒரு தேர்தல் தொகுதியா மாத்தணும். ஏன் கொழும்பு மிக முக்கியம், இந்த வடமேல் மாகாணத்துல வந்துட்டு கொழும்பு ஏன் நாங்க மிக முக்கியம் எடுக்கணும்டா, இப்ப நாங்க பார்த்தது வடமேல் மாகாணம். இப்ப வடமேல் மாகாணம் கொழும்பு ஒரு மாவட்டமா இருந்திருக்குமா நேரம் என்ன, எப்படியும் 9 மாகாணம் 25 மாவட்டம் இருக்குமா இல்லையா? அப்ப 25 மாவட்டத்தையும் நாங்க பார்க்கணும். அப்ப 25 மாவட்டத்திலையும் இருக்கின்ற ஊர்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்கப்படுவதுதான் தேர்தல் அலகுகள்ன்றதை நாங்க விளங்கணும். சரியா? அப்ப நீங்க யோசிக்கப்படா, அப்ப மாகாணம் சொல்லக்குள்ள மாகாணத்துக்கு அடுத்தது அப்ப மாவட்டம் எல்லாம் இல்ல பிரதேசம் தானான்னு வச்சுக்கப்படாது. அப்ப மாகாணம் மண்ட அடுத்து எங்கட நாட்டை பொறுத்தளவு மாவட்ட மண்டை ஒன்று இருக்கு. அப்ப மாவட்ட மண்டு கொழும்பு எடுத்துக்கிட்டோம்டா கொழும்பு வந்துட்டு பெரிய மக்கள் தொகையை கொண்ட இடம் எப்பவும் தான். இப்ப இதுல நாங்க கொழும்பை மட்டும் பார்க்க போனா மேல்மா மேல் மாகாணத்துல 14 வந்திருக்கேன், 14 பேர் பிரதிநிதிகள் வந்தா மேல் மாகாணத்துல கொழும்புல தான் கூட வந்திருக்கு. கொழும்பு ஆரம்ப கால தலைநகரம், என்ன பிரதானமான தலைநகரம். அப்ப அங்க மட்டும் குறைஞ்சு சரி 14 ஒரு 5 பேராவது 4 பேராவது அங்க வந்திருக்கலாம். மத்த எல்லாரும் ஒரு 2 பேர் ஏனைய சில பகுதிகளில் வந்திருக்கலாம். அது கம்பகாவில வந்திருக்கலாம், கொழும்புக்கு பக்கத்துல களுத்துறை அதுகளில் வந்திருக்கலாம், ஏதோ ஒன்றுல வந்திருக்கலாம். அதான் அங்க சொல்லப்படுது. அப்ப அதை நாங்க அப்படி பிராக்டிக்கலா வழங்கணும். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு நாங்க சொல்ற விஷயத்த இப்ப நான் ஷோர்ட்டா சொல்றேன்றதுக்காக நீங்க லேசா வழங்கிட்டு போகலாம், பிராக்டிக்கலையும் வழங்கணும். இப்ப சார் சொல்றாரு மாகாணம் மண்ட ஒருவேளை மாகாணம் மண்டா மாகாணத்துக்குள்ள பிரதேசத்தை அதை சொல்றாரா ரெண்டு விளங்கிருப்பீங்க. அப்ப அதுதான் சொல்றேன், திரும்ப ஒரு தடவைன்னு சொல்றேன்டா. இப்ப நீங்க அப்படியும் விளங்கலாம் தானே. அப்ப அதுக்கு பிராக்டிக்கலா வழங்கணும். மாவட்டத்துக்குள்ள இருக்கின்ற பிரதேசங்கள் ஒன்று சேர்ந்து அதை ஒரு அழகாக மாற்றுவாங்க. இப்ப என்ன ஒரு 4-5 பிரதேசம் அதை ஒரு அழகா மாற்றி அப்படித்தான் தெரிவு செய்யும். அப்ப இங்க சொல்லப்படுகின்ற தீமையின் அடிப்படையில் அவங்க சொல்றாங்க இப்ப ஏண்டா பிரதிநிதிகள் பிரதேச வாரியாக தெரிவு செய்யப்படும் போது தமது பிரதேசங்களை மட்டுமே கருத்து கொண்டு செயற்படுவேன். அப்ப உண்மையான ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. அப்ப ஏனெண்டா இதை நாங்க ஒரு தீமையாக பார்க்கணும் என்றதுக்கு தான் சொல்றாங்க. ஏனெண்டா பிரதேசங்கள் நிறைய இருக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரி தான் இப்ப தெஹிவாலை என்ற ஒரு பிரதேசம் இருந்தா இப்ப அவர் வந்துட்டு தெஹிவாலை பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு ஆள் தான் என்ன செஞ்சிருக்காரு, தெரிவு செய்யப்பட்டார். ஆனா அவர் 4 பிரதேசங்களை மையப்படுத்தி தான் அவர் வந்திருக்கார். இருந்தாலும் அவர் பிறந்த இடம் எங்கே தெஹிவாலை, அவர் வளர்ந்த இடம் வாழ்ற இடம் எல்லாம் எங்கே தெஹிவாலை. அப்ப அவர் யாருக்கு நன்மை செய்ய போறாரு, தெய்வலை மக்களுக்கா இல்லையா? அதைத்தானே இவங்க சொல்றாங்க. விளங்கிட்டானே. இப்ப அவர் பிறந்த இடம் பிரதேசம் வந்துட்டு போறதானே. இப்ப தேர்தல் தொகுதி எனக்குள்ள தெஹிவாலை ராஜகிரி எல்லாம் சேர்ந்து ஒரு 4-5 இடத்தை சேர்ந்து ஒரு தொகுதி. அப்ப அதுக்கு அவர் அதிலே தான் அவர் வெற்றி அடைஞ்சிருக்கார். அப்ப அந்த தொகுதியில தான் அவர் தெரிவு செய்யப்பட்டார். இருந்தாலும் அவர் தெரிவு செய்யப்பட்ட தொகுதியில தெரிவு செய்யப்பட்டிருக்கலாம். ஆனா அவர் வந்துட்டு பிறந்த இடம் பிரதேசம் என்று சொல்லக்கூடாது, அதுல ஒரு பிரதேசம். அப்ப தெய்வாலயனா அந்த பிரதேசத்தில் பிறந்தது அதுக்குத்தானே அவர் நன்மை செய்யணும். அவர் கூடுதலான இதை செய்வார், ஏனைய இதுகள் எல்லாம் செய்ய மாட்டார் என்றுதான் இவங்க விவாதிச்சாங்க அறிஞர்கள். சரியா? அப்ப அதால இதை பிள்ளையாக இருக்கலாம் என்று கருதி சொன்னாங்க. அதே போல பெரும்பான்மை இன மக்களுக்கு சிறுபான்மை இன மக்களும் செறிந்து வாழ்கின்ற பிரதேசங்களில் இருந்து, இது உண்மையாகவே அதே விஷயத்தை திரும்ப கொஞ்சம் விவரணை சொல்றாங்க. பெரும்பான்மை இன மக்களும் சிறுபான்மை இன மக்களுக்கும் செறிந்து வாழ்கின்ற பிரதேசங்களில் இருந்து தொடர்ந்து வரணும். அது அவரது அது கொஞ்சம் விடுபட்ட மாதிரி இருந்து சிறுபான்மையினருக்கு பிரதிநிதிகளை தெரிவு செய்யப்படாத நிலை காணப்படுகின்றது. அப்ப இது வந்துட்டு அதோட சேர்த்து வார பாயிண்ட்ஸ் தான், அதை விட்டு அதை டைப் பண்ணிக்க. சரியா? என்ன சொல்லப்படுதுன்னா பெரும்பான்மை இன மக்களுக்கும் சிறுபான்மை இன மக்களுக்கும், நான் சொல்றதை அவடத்தை டிக் பண்ணுங்க, மறு திரும்ப சொல்லல. சரியா? பிரதேசங்களில் இருந்து கண்டது அதோட சேர்ந்து அந்த சிறுபான்மையினருக்கு பிரதிநிதிகளை தெரிவு செய்யப்படாத நிலை காணப்படுகின்றது என்று வாரது தானே. அது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு வசனம். சரியா? ரைட். அப்ப பெரும்பான்மை இன மக்களுக்கும் சிறுபான்மை இன மக்களுக்கும் செறிந்து வாழ்கின்ற பிரதேசங்களில் இருந்து, அப்ப 2 மக்கள் செறிந்து வாழ்றாங்க. இப்ப பெரும்பான்மை மக்களும் இருக்காங்க, சிறுபான்மை மக்களும் ஒரு பிரதேசத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோம். இதுல சொல்றாங்க சிறுபான்மை இனருக்கு பிரதிநிதிகளை தெரிவு செய்யப்படாத நிலை காணப்படும். ஏன்? 2 மக்களும் செறிந்து வாழ்றாங்க. இருந்தாலும் பெரும்பான்மை என்று சொல்லக்கூடிய இன மக்கள் தான்
சிறுபான்மையின மக்களோட கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. இப்ப சிறுபான்மையினக்குள்ள தமிழர்களும் இருப்பாங்க, அதே போல முஸ்லிம்களும் இருப்பாங்க, ஏனையவர்களும் இருக்காங்க. அவங்களும் கூடுதலா தான் இருக்காங்க. இப்ப உதாரணத்தை சொல்லுமே, ஒரு 50 பேர் இருக்காங்க. இங்கால ஒரு 50 பேர் இந்த 3 இனத்தையும் சேர்த்திருக்காங்க. தமிழர்களை சேர்க்காங்க, முஸ்லிம்களையும் சேர்க்காங்க, ஏனையவர்களை சேர்த்து 50 பேர் இருக்காங்க. ஆனா இவங்க மட்டும் தனி 50 பேர் இருக்காங்க. அது சிங்களவர். சிங்களவர் மட்டும் தனி 50 பேர் இருக்காங்க. அப்ப இங்க எது கூட? இதானே கூட. அப்ப அதைத்தான் சொல்றாங்க. அப்ப அப்படி எவ்வளவுதான் சிறந்து வாழ்ந்தாலும் கூட பெரும்பான்மை அழிக்கக்குள்ள இவங்க தான் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தானே வாய்ப்பு கிடைக்கும் என்றதை பாக்குறாங்க. அப்ப அது குறைபாடு தான் சொல்றாங்க. சரியா? கிளியர் தானே இப்ப? ரைட். இதன் மூலம் டிசாத்துள்ளவர்கள் மட்டுமே அரசியல் பிரவேசிக்க வாய்ப்பு ஏற்பட்டது. இது வந்துட்டு இந்த டிசாத் அண்டு போட்டிக்கு டிசாத் இல்லை. சரியா? இது அது வந்துட்டு டைப்பிங் மிஸ்டேக் கொண்டு தான் பண்ணியிருக்காங்க. அதுல நீங்க எப்படி மாற்றிக்கொள்ளுங்கண்டா, சில இடத்துல டைப்பிங் மிஸ்டேக் கொஞ்சம் பிடிஎஃப் செய்யக்குள்ள கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் வருது. சரியா? அதை நான் அடுத்த திருத்தம் பண்ணுவேன். நீங்க அதுக்குள்ள மாத்திக்கிட்டீங்கன்னா சரி. இப்ப இதுல வந்துகிட்டு அந்த எப்படி எடுங்கண்டா, இதன் மூலம் ரைட். இதுல நீங்க சொல்லு எப்படி போடுங்கண்டா, இதன் மூலம். சரியா? பெரும்பான்மையானவர்கள் அவர்த்த வரணும். சரியா? இதுல பெரும்பான்மையானவர் மட்டுமே அரசியலில் பிரவேசிக்க வாய்ப்பு ஏற்பட்டது. சரியா? அப்ப தொடர்ந்து சொல்லப்பட ஒரு பொய் தான் அது. இது ஒரு என்ன தீமையா பார்க்கலாம். வெட்டுங்க. சரியா? இதன் மூலம் பெரும்பான்மை பிரதித்துவம் உள்ளவர்கள் ரெண்டு வரணும். பெரும்பான்மை பிரதித்துவம் உள்ளவர்கள் இல்லாட்டி பெரும்பான்மை பிரதித்துவம் தான் வரணும். அதுல வசனமா தான் பெரும்பான்மையான பிரதித்துவம் உள்ளவர்கள் யாரு? சிங்களவர்கள். அதான் சொல்லப்படுது. அப்ப பெரும்பான்மை அதை மாத்துங்க. நான் சொல்லக்குள்ளே மாத்துங்க. சரியா? அதுல எழுதுங்க, இதன் மூலம் பெரும்பான்மை பிரதித்துவம் உள்ளவர்கள் மட்டுமே பெரும்பான்மை பிரதித்துவம் உள்ளவர்கள் மட்டுமே அரசியலில் பிரவேசிக்க வாய்ப்பு ஏற்பட்டது. இப்ப சிங்களவர்கள் தான் வாய்ப்பு அதிகமாக கிடைச்சது. நாங்க எண்ணிக்கையே பார்த்தோம், என்ன அதிகமான சிங்களவர்கள் தான் வந்தார்கள். அப்ப திரும்பவும் சொல்றேன், இதன் மூலம் பெரும்பான்மை பிரதித்துவத்தை பெற்றவர்கள் மட்டுமே அரசியலில் பிரவேசிக்க வாய்ப்பு ஏற்பட்டது. சரியா? ரைட். கடைசி குறைபாட்டையும் பாருங்க. இனவாரி பிரதித்துவத்தின் ஊடாக பேணி பாதுகாக்கப்பட்ட இன ரீதியான சமூக ரீதியான தனித்துவத்தன்மை புறக்கணிக்கப்பட்டது. இப்ப இனவாரி பிரதித்துவத்தின் ஊடாக பேணி பாதுகாக்கப்பட்ட இன ரீதியான சமூக ரீதியான தனித்துவத்தன்மை வந்துகிட்டு புறக்கணிக்கப்பட்டா, இப்ப இனவாரி பிரதித்துவம் இருக்கக்குள்ள அவங்க சார்பாக ஒரு பிரதிநிதி வருவார். என்ன இனவாரி என்று சொல்லக்குள்ள கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கு யோசிக்கப்பட, நான் உண்மையாவே எக்ஸ்ட்ரா அரை மணித்தாலும் உங்களுக்கு இடைக்கிட செய்வேன் சொல்லியிருக்கேன். அப்ப அதால நீங்க யோசிக்க போனா இதோட முடியுதுதான். இப்ப இனவாரி பிரதித்துவத்தின் ஊடாக பேணி பாதுகாக்கப்பட்ட இன ரீதியான சமூக ரீதியான தனத்துவம் புறக்கணிக்கப்பட்டா, ஆரம்ப காலத்துல இனவாரி இருக்கின்ற போது இந்த இனவாரி பிரதித்துவம் என்றது முக்கியத்துவமா இருந்தது மக்கள்கிட்ட. சிறுபான்மை மக்களுமே என்ன செய்வாங்க, அவங்களோட இன ரீதியான முக்கியத்துவம் சமூக ஒன்றிணைப்புகள் எல்லாம் பூரணப்படுத்துவாங்க. எங்கட சமூகம் எங்கட சமூகத்தை ஒரு ஆள், எங்கட இனத்தில உள்ள ஒரு ஆள் என்று நாங்க அவரை கௌரவிப்போம், அவரை கொஞ்சம் இன்னும் உற்சாகப்படுத்தும். இப்ப இந்த விஷயம் வந்துகிட்டு சமூக ரீதியான இன ரீதியான ஒரு தனித்துவம் என்ன செய்யுது, புறக்கணிக்கப்படுது என்று சொல்றாங்க. இப்ப இது வந்துட்டு ஒரு சமூகத்தை மட்டும்தான் பாதிக்கக்கூடியது. ஆனா ஏனைய சமூகங்களும் பாதிக்கப்படுதா இல்லையா? நாங்க இப்ப இது தீமை எழுதுவோம், இது தீமைதான், குறைபாடுதான். இருந்தாலும் நாங்க இதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா எங்களோட நாட்டினுடைய அடுத்த சமூகங்கள் எல்லாம் என்ன செய்யாது, எங்களோட நாட்டினுடைய தேசிய ஒற்றுமை, சமூகத்தினுடைய அடுத்த வளர்ச்சி எல்லாம் புறக்கணிக்கப்படமா இல்லையா? அப்ப எங்களுக்குள்ள ஒரு குரோதம் ஏற்படுமா இல்லையா? தொடர்ந்து இப்படி இன ரீதியான செயற்பாடு இருந்தா எங்களுக்குள்ள ஒரு குரோதம் வரும். அப்ப பொதுவான ஒரு செயற்பாடு இருந்தா எல்லாரும் எல்லாருடைய சமமான அந்தஸ்தில சமமான உரிமையில ஒரு தேசிய நலன் ஒற்றுமையில வாழ்வோமா இல்லையா? அதான் விஷயம். அப்ப இதை நாங்க ஒரு குறைபாடாக இங்க சொல்றாங்க. இந்த அடிப்படையில இந்த பிரதேசவாரி பிரதித்துவத்துல குறைபாடுகளை நாங்க விளங்கிக் கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? இப்ப இது விளங்கிட்டு தானே? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எல்லாம் கிளியரா? சொல்லுங்க பாப்போம். விளங்கிட்டா? இப்ப நாங்க நாளைக்கு வந்துட்டு காரியதரிசி பார்க்க போறோம். அடுத்தது தேசாதிபதி என்ற யாரு, என்ன மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டதுன்றதான் நாங்க தொடர்ந்து பார்ப்போம். சரியா? ரைட். கிளியரான்னு சொல்லுங்க பாப்போம்.
இங்கே வந்தவங்க எனக்கு மெசேஜ் ஒன்று தாங்க சரியா. கிளாஸுக்கு வந்தவங்க எனக்கு குரூப்ல மெசேஜ் போடுங்க, தனிப்பட நான் இதை அனுப்பேன். ஏண்டா இப்ப ஆட்கள் கூடினது பிறகு புது ஆட்கள் வந்த பிறகு கிளாஸுக்கு ஒருத்தரையும் காணல. அப்ப அவங்களையும் நாங்க எங்கட நிலைமைக்கு எல்லாரையும் வர வைக்கணும். இப்ப வளமையா கிளாஸுக்கு வாரவங்க மட்டும்தான் இருக்கீங்க, அது எப்பவும் போல வார ஆட்கள் தான் கிளாஸுக்கு வாரையில். அப்ப புதுசா 2 3 பேர் ஜாயின் பண்ண, ஒரு பாய்ஸும் ஜாயின் பண்ணிக்க. அப்ப அவங்களையும் நாங்க எடுக்கணும். ஏன்னா இதுல அதாவது இந்த எங்கட கிளாஸ்ல வந்துட்டு முக்கியத்துவம் வந்துக்கிட்டு இதுல என்ன சொல்றேன்டா, முக்கியத்துவம் சொல்றதை விட இதுல நலன் சரியா. இது எப்ப விளங்கும்னு சொன்னா எக்ஸாம் டைம் இல்லாம விளங்கும். அப்ப மிக முக்கியமான பகுதியில நாங்க இருக்கோம். யாப்பு மிக இம்பார்ட்டன்ட். இப்ப நான் தரப்போற உங்களுக்கு யாப்பில இந்த பிடிஎஃப்ல தார சில கேள்விகளை நீங்க பாருங்க, விடையோட தாரம். அப்ப நீங்க அந்த விடையோட தார பகுதி வேறையா நான் தருவேன் சரியா. வேறையா ஆன்சர் வேறையா இருக்கும். அதே போல அந்த இடையில நான் புள்ளிக்கோடு விட்டு தருவேன். இப்ப நீங்க அந்த ஆன்சரை பார்க்காம நீங்க கொஞ்சம் படிங்க, படிச்சு சும்மா எழுதி பாருங்க. அண்ணன் தான் உங்களுக்கு விளங்கும் சார் படிச்சு தந்த இதுல முக்கியத்துவம் என்றதை அந்த டைமுக்கு தான் உங்களுக்கு விளங்கும். ஏன் இப்படியெல்லாம் கேள்விகள் வரும்ன்றது என்ற இந்த இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள் இந்த பகுதியில் உள்ளது. மெசேஜ் ஒன்று போட்டீங்கன்னு பார்க்க போறீங்க என்ன. என்ன கேள்வி? நீங்க கொஞ்சம் அதை சொல்லுங்களேன். என்ன இனவாரிய தொகுதி வாரி அப்படின்னு சார். இனவாரி தொகுதிவாரி என்றா என்னன்னு கேட்குங்க, அப்படித்தானே? இனவாரியும் தொகுதி வாரியும் ஒன்றாண்டு கேட்கணும். இல்ல இல்ல, இனவாரி வர தொகுதி. இப்ப பிரதேச வாரி என்னது தொகுதி வாரி என்று சொல்றேன். இப்ப நாங்க பிரதேச வாரி என்று சொல்றோம் தானே. இந்த பிரதேச வாரி திரும்ப வேறொரு பேராக சொல்லக்கூட தொகுதி வாரியாக மாற்றப்பட்டது. இப்ப நாங்க மற்ற விஷயத்துல பார்க்கல, பிரதேச வாரியை வேறொரு பேர்ல மாற்ற செய்யறாங்க, தொகுதி வாரி என்று சொல்றது. தொகுதி வாரி என்றா தொகுதி தொகுதியாக மாற்று. நாங்க இப்ப சொன்னேன் 4 5 பிரதேசத்தை ஒரு தொகுதியாக மாற்று. அப்ப பிரதேச அலகு வந்துட்டு தொகுதி அலகுகளாக மாற்றப்படும். இப்ப இனவாரி என்ற விஷயமும் இப்ப நாங்க இந்த பாத்துக்கிற பிரதேச வாரி என்ற விஷயம் ஒரே இந்த வெவ்வேறு விஷயம். அப்ப பிரதேச வாரி இப்ப நீங்க கேட்டீங்க இனவாரி தொகுதி வாரி ஒன்று இல்ல, அது வேற. இப்ப தொகுதி வாரி பிரதேச வாரி என்று சொல்றது ஒரே விஷயம் தான். அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, ஆனா ஒரே விஷயம் தான். ஆனா இனவாரி என்ற தனி இனத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டது. இப்ப தமிழர்கள் சொன்னா தமிழர்கள் மட்டும், முஸ்லீம்கள் என்றா முஸ்லீம்கள் மட்டும், அதே போல பரங்கியர்கள் என்றா பரங்கியர் மட்டும், பௌத்தர்கள் அப்படி எங்களோட நாட்டுல இருக்க இனங்களை மட்டும் அடிப்படையாக கொண்டுதான் இனவாரி. இப்ப நாங்க இலங்கையில இப்ப எல்லா ஒட்டுமொத்த மக்களை நாங்க பார்க்கக்குள்ள ஒரு உதாரணமாக ஒரு கரையோரத்தில் இருக்க ஒரு 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 பௌத்தர் ஒரு ஆள் இருக்கார், ஒரு சிங்கள ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுக்கோமே கரையோரத்துல. இப்ப அவர் இப்ப மத்திய மலைநாட்டு பகுதியில ஒரு சிங்களவர் இருக்கார். இப்ப இவர் என்ன செய்யறார், கரையோரத்துல இருக்கிறவர் ஒரு வாக்கு கேட்கார், எலெக்ஷன் கேட்கார். என்ன சொல்றார், அதாவது எனக்கு வாக்களிங்க, நான் இப்படி இன்னொரு இதுல கேட்கிறேன் வச்சுக்கோமே. கேட்டா இவருக்கு வாக்களிக்க போறது யாரு, முறைக்கா அழிக்கணும் வாக்களிக்கணும் யாருன்னா அவர் இடத்துல இருக்க அவர் ஏரியாவில் இருக்க அதாவது ஏனைய மதத்தவங்களும் சேர்ந்து அழிக்கணும் அவருக்கு. ஆனா இப்ப என்ன நடக்க போகுது, இவர் இனமண்ட அடிப்படையில இலங்கையில் இருக்க எல்லா இன மக்களும் இனத்துக்கு அடிப்படையில வாக்களிப்பாங்க. அப்ப இனம் மட்டும்தான் இங்க இதாகும். அப்ப இனம் இனம் என்று பார்க்கக்குள்ள அது ஒரு இனத்துக்குள்ள ஒரு குரோதத்தை உண்டு பண்ணக்கூடிய செயலாக காலடைவில் வரும். அப்ப இனம் இனம் வேண்டா, இனம் மட்டும்தான் என்ன செய்யும், ஒரு வளர்ச்சியும் இல்லை முன்னேற்றம் இல்லாம அவங்களோட இனத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்களே இருந்துப்பாங்க. அப்ப எங்கட நாட்டுல 4 இனம் பண்ணக்குள்ள அந்த இனத்துல ஒற்றுமை இல்லாம போனா அரசியலே என்ற விஷயமே என்ன செஞ்சிடும், இல்லாம போயிட்டு. அப்ப இப்படியான நிலைமை வரக்கூடாதுதான் எதிர்காலத்துல எல்லா மக்களையும் ஒன்றான ஒரு அரசாங்கமா மாற்றுவதற்கு இந்த முயற்சி செஞ்சாங்க. இப்ப பாருங்க நாட்டிலே எத்தனை இனம் இருந்தாலும் கூட அரசாங்கம் உண்டா இல்லையா. என்னதான் பௌத்தர்கள் என்னதான் செயற்பாடு இருந்தாலும் நாட்டில வார தலைவர் வந்துக்கிட்டு ஜனாதிபதி ஒட்டுமொத்த மக்களுக்கும் யாப்பின் பிரகாரம் என்ன செய்யணும், சம உரிமையான சம அந்தஸ்தை வழங்கியே ஆகணும். அது யாப்பு சட்டம். எங்கட நாட்டுல பௌத்த மதம் அரச மதமாக இருக்கலாம், மொழி அரச மொழியாக இருக்கலாம். இருந்தாலும் 78 பிரகாரம் சட்டம் என்ன, சிறுபான்மை மக்களுடைய முழு உரிமைகளும் அடிப்படையிலிருந்து என்ன இருக்கோ எல்லாம் பாதுகாக்கப்படும்.
அது அரசியலா இருந்தாலும் என்ன விஷயம் தான் பாதுகாக்கப்படுது. இது யாப்பு சட்டம், அதை யாரும் மீறல. அது எழுதப்பட்டது. இப்ப எழுதப்பட்டதை மாத்தலாமா? மாத்தலாது. அப்ப இதைத்தான் சொல்றாங்க. அப்ப பொதுவா வந்துட்டு முடிவு வந்துகிட்டு அது என்ன இனமோ பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இனம் என்று சொல்றதை விட இந்த தொகுதி என்றதான் முக்கியம். அப்ப இனம் என்ன இனமா இருந்தாலும் அது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒற்றுமையான ஒரு இனமாக, ஒரு நாட்டுக்குரிய ஒரு இனமாக இருந்தா போதும். அதைத்தான் எதிர்பார்க்க. அந்த ஆரம்ப காலகட்டம் தான் இந்த பிரதேச வாரி பேசுவோம். அதனுடைய ஒரு விளைவுதான் இந்த பிரதேச வாரி பேசுவோம்னு சொல்லலாம். இப்ப இதுல இருந்தா நாங்க அடுத்தடுத்த படியாக அடுத்த எலெக்ஷன் முறைகள் எப்படி உருவாக்கப்பட்டது, இது படிப்படியா போய் தனிப்பட நாங்க சர்வசன வாக்குரிமை என்று ஒட்டுமொத்த மக்கள் எல்லாம் அளித்தாங்களே, அதெல்லாம் மாறி தேசிய வாக்குரிமையாக மாற்றப்பட்டது. அப்ப எங்கட நாட்டு மக்களுக்கு மட்டும் முழு வாக்குரிமையாக அளித்தாங்க. அப்ப எங்கட நாட்டு மக்கள் யாரு? எங்கட நாட்டுக்கு ஆரம்ப காலத்துல வந்து இதிலே குடியேறிய குடிமக்கள். அப்ப அவங்களுக்கு தான் எங்கட நாட்டு சொந்தம். அப்ப வெளிநாட்டில் சும்மா வந்து இருந்து கொண்டு போறாங்களுக்கு சொந்தமா இல்லை. அப்ப இவங்க எல்லாம் வந்தது போறது. அப்ப அப்படியா இப்ப நாடு என்பது ஒரு நாட்டிலே யாரு பேசிக்க குடியேறினாங்களோ அவங்களோட காலாகாலம் பரம்பரை பரம்பரையா ஆண்டாண்ட வாழுது அதுக்குத்தான் சொந்தம். அப்ப எங்களுடைய நாட்டுல 4 இனம் பண்ண 4 இனத்துக்கு தான் சொந்தம் இந்த நாடு. அப்ப அந்த ஒற்றுமைக்காக இதை ஆரம்பத்தை கொண்டு வந்தாங்க. சரியா? ரைட், ஓகே. சரி, ஏதாவது டவுட்கள் இருந்தா எனக்கு மெசேஜ் கொண்டு தாங்க. சரியா? அனைவருக்கும் நன்றி. ஜிசாக்கல்லாஹ். இந்த எக்ஸாம் போட்டிருக்கேனே வார 28 அலகு 5 கொஞ்சம் படிச்சு கொள்ளுங்க. கொஞ்சம் வந்த ஆகல எனக்கு மெசேஜ் கொண்டு போடுங்க. சரியா? எல்லாருக்கும் நான் ரெக்கார்டிங் அனுப்பி வைக்கிறேன்.